कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः आञ्जनेय स्वामिनः कोदण्डमण्डितकरात् कमलायताक्षात् मार्ताण्डवंशतिलकात् मनुजेन्द्रवेषात् सीतामुखाब्जमधुपात् सकलाभिरामात् रामात् परं किमपि तत्त्वमहं न जाने सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षां कृपाम्बुधेर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः सीतापतिर्मां शरणं प्रपन्नं सर्वस्य लोकस्य सदा सुबुद्धिः नामात्मको भाति हरीशयोर्यः दयासुधाब्धिर्ललितात्मको मे रामः सदा वक्रसरोरुहेस्तु पूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदीपम् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च स्मरणात् हनुमते नमः श्रीहरये नमः। ஸ்ரீமத் ராமாயணங்கிற இந்த மகேதிஹாசம் எல்லாராலையும் போற்றப்பட்டதான ஒரு அமர காவியம். எது அழிவில்லாத இருக்கோ, எது சாஸ்வதமாக இருக்கோ அது அமர காவியம்னு சொல்லுவார் கவிகள். ரகுவம்சம் இது மாதிரி காவியங்களை அமர காவியம்னு சொல்றது. சாகுந்தலம் சம்ஸ்கிருதம் வாசிக்கிறவாள் இன்னைக்கு இதெல்லாம் கட்டாயம் சேவிப்பார். நிறைய காவியங்கள் இருந்த பொழுதிலும் கூட சிலது அவசியம் படிக்க வேண்டியதாக இருக்கு. அதுபோல ஆதி காவியமான இந்த ஸ்ரீமத் ராமாயணம் சத்தியவச்சஸ்ஸானே வால்மீகி பகவான் நாரதரால உபதேசம் பண்ணப்பட்டு பிரம்மாவனால மேலொப்பம் போட்டு
பிரேரணை பண்ணப்பட்டு எழுதினதான கிரந்தம். நதேவா கண்ருதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நீ எழுத போறதான காவியத்திலே ஒருபொழுதும் பொய் இருக்காது அப்படின்னு வேத ஸ்வரூபனான பிரம்மதேவன் வாக்கு கொடுத்தாராம். எந்த இடத்துலையும் நீ எழுதுற காவியத்துல பொய்யே வராது அப்படின்னா. நதேவா கண்ருதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. பொதுவா கவிகள் கொஞ்சம் சொந்த சரக்கும் சேர்த்துதான் சொல்லுவா, கொஞ்சம் அதிசயோக்தியாக தான் சொல்லுவா. அதுல கொஞ்சம் எப்போதுமே அதிகமா பேசுறதே பொய் கலந்துடும். அதனாலதான் அளவா பேசுறது அப்படின்னு ஒரு பழக்கம். ரொம்ப பேசுறவாலே பொய் கலந்துடும். அவள் அறியாத பேச்சு அதிகமா போனா பொய் வந்துடும். அதுக்குதான் அளவா பேசுறது, மௌனவிரதங்கள் அப்பப்ப கடைபிடிக்கிறது. பணத்தை செலவழிக்கிறவன் லோபி எப்படி எண்ணி எண்ணி செலவழிப்பானோ அதுபோல வார்த்தைகளை சொல்லணும். லோபி எப்படி பணத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 10 ரூபாயை பர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு 10 தடவை எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா, நாளைக்கு வேணா அந்த செலவை யோசிச்சு பண்ணுவோமா, நாளைக்கு இது தேவையானு யோசிச்சுட்டு அப்புறம் பண்ணுவோமான்னு எப்படி பார்ப்பானோ அதுபோல சொற்களை பார்த்து செலவழிக்க. இந்த வாக்குங்கிற இந்த இந்திரியம் ஏற்பட்டது பகவானை ஸ்துதிக்கிறதுக்காக, பகவான் நாமத்தை சொல்றதுக்காக, இது மாதிரி புண்ணிய கதைகளை பாடுறதுக்காக. அதை வேஸ்ட் ஆக்க கூடாது. எப்போதுமே ஒரு வஸ்துவை வேஸ்ட் ஆக்கினோமானால் ஒரு சமயம் அதே வஸ்துக்கு ஏங்கரா போல ஆகிடும், அது கிடைக்காத கஷ்டப்படுறா போல ஆகிடும். பழைய காலத்துல சொல்லுவா இல்லையா, ஒரு பருக்கையாக இருந்தா கூட வீணடிக்காதே, அன்னத்தை வீணடிக்காதே, அப்புறம் அதுக்கு சிரமம் வந்துடும் அப்படின்பா. நான் அன்னம் நனிந்தியாது அன்னன்ன பரிசக்ஷீதா, வேதமே சொல்றது. அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அன்னம் பிரம்மே திவ்யஜானாதி பிராணோவான்னம். ஒரு பருக்கையும் நமக்கு பிராணசக்தியை தரக்கூடிய. அப்படி எப்படி சொல்லி அந்த அன்னத்தை சொல்லுவாளோ அதுபோல வாக்க ஜாக்கிரதையா இந்த இந்திரியத்தை உபயோகப்படுத்தார். சொல்லிட்டு நான் அப்படி சொன்னேனா எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், சொல்லவே இல்லை அப்படின்னு நம்மளே மறுத்து பேசுறதுக்கு கவனம் இல்லாத அளவுக்கு அதிகமா பேசுனது தானே காரணம் ஆயிடுறது. அளவோடு பேசணுமானா நிதானம் இருக்கும், என்ன பேசுறோங்கிற கவனம் இருக்கும். வாக்கு ரொம்ப அவசியமானது. இந்த ராமாயணம் அந்த பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்குங்கிறார். படன் திஜோ வாக்கு ரிஷபத்வமீயா. வாக்கு எதுக்காக ஏற்பட்டதோ அந்த வாக் சக்தியும் நமக்கு இந்த ராமாயணம் கொடுக்கிறது. நாரதர் சொல்றா, பொய்யே வராது நீ சொல்ற காவியத்திலேன்னு பிரம்மா மேலொப்பம் போட்டாரா. ஒருத்தர் பேசுறதே இவர் பொய்யே சொல்லாதவர், சொல்ல மாட்டார்னு சொல்லணுமானா அது எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு அது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு, அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் பொறுப்பு, நீ பொய்யே இவர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு வேத கர்ப்பம். யாருக்காவது ஷூரிட்டி போட்டா இங்க விஷயம் இல்லை. வேத கர்ப்பன் சரஸ்வதி பர்த்தா சிருஷ்டிகர்த்தா ஹிரண்ய கர்ப்பன் சதுர்முகன் அவர் சொன்னாராம், உன்னுடைய வாக்குல இந்த காவியத்துல பொய்யே இருக்காது. நதேவா கண்ருதா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. நீ தைரியமா பண்ணு ராமாயணம். குரு ராம கதாம் புண்ணியம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நீ செய், ராமாயணத்தை பண்ணு, புண்ணியமான இந்த ராமகதையை பாடு, ஸ்லோகங்களால பாடு. ஸ்லோகபத்தாம் மனோரமாம். ஹிமயமலை எத்தனை காலம் இருக்குமோ, கங்காதி புண்ணிய நதிகள் எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலம் உன் ராமாயணம் இருக்கு. சூரிய சந்திரால் காலம் இருக்கும் உன் ராமாயணம். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயஹ சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதாலோகேஷு பிரச்சரிஷ்யதி. அத்தனை காலம் உன் ராமாயணம் பிரச்சாரத்துல இருக்கு அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ண. சரஸ்வதியே வாக்களை உட்காரு. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம். ஹிமாய மலையிலேருந்து கங்கை எப்படி அலகநந்தா மந்தாகினிங்கிற பல பேர்கள்ல ஓடி வராளோ பூமிக்கு, கீழே இருக்கிற ஜலத்தை தான் மேலே ஏத்துறதுக்கு மோட்டர் வேணும், பம்பு செட்டு வேணும். மேலேருந்து கீழே வர ஜலம் எப்படி ஓடி வரும்?
அதுபோல வால்மீகியோட வாக்குல வந்துதான் இந்த ஸ்லோகங்கள்லாம். நாவரேன்னு முந்தி முந்தி ஒரு காண்டமும் ஒரு சர்க்கமும் ஒரு ஸ்லோகங்களும் ததுபகத சமாச சந்தியோகம் மாதிரி பாடசாலை ஸ்கூல்ல குழந்தைகளை கூப்பிட்டோமானா இங்க வாடா அம்பின்னு கூப்பிட்டா எல்லா குழந்தையிலும் ஓடி வருவாள். ஒரு பேர் வாங்கிக்கணும் சார்ட்டேன்னு, ஒரு வாத்தியார்ட்ட ஒரு நல்ல ஒரு மதிப்போட இருக்கணுங்கிறதுக்காக ஒத்தரை கூப்பிட்டா எல்லாரும் இப்படி ஓடி வருவாளோ அதுபோல ஒரு ஸ்லோகம் எழுதலாமான்னு இவர் ஓலையும் எழுத்தானி எடுத்து வச்சிருந்தார். நாவரேன்னு அந்த ஸ்லோகங்கள்லாம் வருதான் அவர் வாக்குல. அப்ப நினைச்சாராம், நான் பண்ணல, என்ன ஒரு வியாஜமாக வச்சிருந்து வேதமே வருது ராமாயணமாக. வேத பிராச்சேத சாதாசீதி சாட்சாத் ராமாயணாத்மனா, வேதமே வருது ராமாயணமாக. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்தவாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசவதம் நிஷாமயத்வம் அப்படி சொன்னார். அப்படி இந்த ராமாயணத்தை எழுதி ராமனுடைய குழந்தையிலானே குசலவாழ்த்துக்கே இதை உபதேசம் பண்ணி குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு எல்லா பாக்கியத்தையும் குடும்பிகளுக்கு கொடுக்கும் இந்த ராமகதைன்னு சொன்னதே ராமனுடைய குழந்தையில கொண்டே இதை சத்தியமாக்கினாரா. பிரிஞ்சு இருந்தது ராமனுடைய குடும்பம். ராமாயணம் வால்மீகி எழுதின சமயத்திலே ராமர் அயோத்தியில தனியாக, சீதை இங்கே வால்மீகி ஆசிரமத்திலையும் குழந்தைகள் வால்மீகியோட பாடசாலையிலையும் அத்தியனம் பண்ணிட்டு இருந்த இது மாதிரி ராமர் குடும்பம் இருக்கலாமா? ராமனை உபாசிக்கிற குடும்பங்கள் எல்லாம் க்ஷேமமா இருக்கு. ராமன் குடும்பம் ஆனா இப்படி இருக்கேன்னு பரம ராமபக்தரானே ராமநாமத்தினாலேயே இந்த நிலையை அடைஞ்ச வால்மீகி கவலைப்படாம இருப்பாரா? என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு இந்த குழந்தையில விட்டே யாரா இருந்தாலும் ராமாயணம் படிச்சுதான் க்ஷேமம் வரணும். அது ராமனோட குழந்தையா இருந்தா, ராமனுடைய குழந்தைகளா இருந்தா கூட ராமாயணம் படிச்சுதான் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம்னு எல்லா பாக்கியமும் கிடைக்கணுங்கிறதையும் வால்மீகி அந்த சரித்திரத்திலே நிரூபிக்கிறார். அதனால குசலவாளுக்கு இந்த ராமாயணத்தை சொல்லி கொடுத்து ராமனோட சந்நிதியிலேயே அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்திலே அஸ்வமேதம்னு ஒரு யாகம் நடத்த வால்மீகிய சிஷ்யாலோட சபரிவாரமா நீங்க வரணும்னு ராமன் அழைக்க, அந்த சமயத்திலே வால்மீகி இந்த குழந்தைகளை அழிச்சுன்னு முனிவேஷத்துல இருக்கிற அந்த குசலவாலை பாடச் சொல்றார். அந்த குழந்தையில அயோத்தின்னு நகரம், சரிவுனு விஷ்ணுமான தேசம், ரங்கநாதன் குலதெய்வம், வசிஷ்டர் குல குரு, சூரியவம்சத்து ராஜாக்கள் ஆண்டுண்டு வராள்னு யாராத்து கதையை சொல்றது? இவாத்து கதை தான். ஆனா அதுக்கு தெரியாது. அவர் சொல்லி கொடுத்தார் வால்மீகி, ராஜா தசரதோ நாமே ரதகுஞ்சர வாஜிமானன்னு அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் பாடுறது. ஆசீத் தசரதோ ராஜா வேதவிது சர்வசங்கிரகான்னு இவா தாத்தான்னா தசரதர் தெரியாது. எப்ப தெரியும்னால் ராமாயணம் பாடி முடிச்சதும் இந்த ராமாயணம் ஒரு கவிகள் தன்னை பத்தி ஒரு ஸ்லோகம் பண்ணினாலோ கவி பாடினாலோ உடனே பரிசு கொடுப்பால் ராஜாக்கள். க்ஷத்ரியாளுக்கு அது ஒரு பழக்கம், பொற்கழி கொடுக்கறதுன்னு. வால்மீகியை கூப்பிட்டு சம்பாவனை என்ன பண்ணட்டும், இப்படி ஒரு கிரந்தம் பண்ணிருக்கையிலே ஆச்சரியமாக ராமகதை என்ன பண்ணணும்னு கேட்டா, உண்மையான ராமபக்தால் ராமன்ட்ட என்ன கேட்பாள்? ராமனிடத்துல அதை குடு இதை குடுன்னு புடுங்க மாட்டா. உண்மையான பக்திக்கு அடையாளமே எதுவும் கேட்காத இருக்கிறது தான். பக்திக்காக பக்தி பண்ணுவாளே தவிர எனக்கு எப்போதும் ராமாயணம் படிக்கிற பாக்கியத்தை கொடு, ராமான்னு சொல்ற பாக்கியத்தை கொடு, 10 துளசியை ராமாயண மகா ராமபத்ராயன் மகான்னு உன் சரணத்துல போடுற பாக்கியத்தை கொடு, உனை மறவாது இருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், உன்னையே நான் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும், இன்னும் ஒரு நாளும் மறக்க கூடாது, உன்னையே நினைக்கிற சாதுக்களோட ஒரு குழாம் வேணும், பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும், உத்தமர்களோட உறவு வேணும், உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேணும். மனசுல ஒண்ணு நினைப்பான், வாயில ஒண்ணு பேசுவான், செயல்ல ஒண்ணு செய்வான். லோகத்தில் நிறைய பேர் இருக்கா. அது மாதிரி ஆசாமிகளால நிறைஞ்சதுதான் உலகம். அந்த மாதிரி இருக்கிறவாளோட அவளை என் கண்ணிலேயே காட்டாதேங்கிறார் வடலூர் அடிகளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று அவருடைய பாட்டு, பொறுமையோடு நினது திருவடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும், உன்னையே நான் எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கேன், உன்னை மறவாதிருக்க வேண்டும். ராமபக்தால் அப்படிதான் கேட்பாளானால், பக்தால் பொதுவா தெய்வத்திட்ட அதுதான் கேட்பாளானால், ஆஸ்ம சிந்தியா ஆசாபிருதம்
தொய்ச்சிராத் அரவிந்த நேத்ரா அப்படிங்கிறாள் கோபிகைகள் பிரணய கீதத்துல. மைவம் விபோர்ஹசி பவான் கதித்தும் ரிஷம் சந்தியஜ்ய சர்வ விஷயானே தவ பாத மூலம். கிருஷ்ணா, உங்ககிட்ட நாங்க வேற ஒன்றும் கேட்கல, உங்ககிட்ட ஏற்பட்டதான ஆசையை குறையாது நீ பார்த்துக்கோ போறோங்கிறார். மேல மேல உங்ககிட்ட எங்களுக்கு ஆசைதான் வளரணுமே தவிர இதுக்குடா கிருஷ்ண பக்தி பண்ணோன்னு ஒரு நாளும் எங்களுக்கு தோணக்கூடாது. மாஸ்மச்சிந்தியாசாபிருதாம் தொய்ச்சிராது. இந்த கிருஷ்ணனை எதற்காக நம்பினோம்னு நாங்க நினைக்க கூடாது. 10 நாளைக்கு இந்த கோயிலுக்கு போறது, அப்புறம் இந்த கோயில் சரியா வரலன்னு இன்னொரு கோயிலை சுத்துறது, அப்புறம் அங்கேருந்து டாக்ஸி வச்சுன்னு வேற எங்கேயாவது கோயிலுக்கு போவோம், இது ஒன்றும் சரியா வரலன்னு அப்படி மாறி மாறி போயின்னு இருக்காளே, அதெல்லாம் சுவார்த்தம். 10 நாள் போய் பார்க்கறது நம்ம காரியம் ஆச்சானா அந்த சுவாமிக்கு சக்தி இருக்கு, இல்லைன்னா இந்த பிள்ளையாருக்கு சக்தி இல்லை, வேற முருகன் கோயிலுக்கு போவோம். அங்க போய் 10-15 நாள் பார்க்கறது, அங்கேயும் சரியா வரலைன்னா அது வேணா அகிலாண்டேஸ்வரி சன்னதிக்கு போவோம். அப்புறம் ரங்கநாதட்ட ஒரு ஒன்று போய் சுத்திக்கிட்டே இருக்கார். ஏதோ தெய்வம் ஒன்று இருக்குங்கிற நம்பிக்கையில தான் சுத்தரா, அவளை குறை சொல்லல. ஆனா திருடபக்தால் விஷயம் வேற இல்லையா? கோபிகைகள் ஞானிகள், ஞானியான பக்தா, பிரகலாதாதிகள், கோபிகைகள், ஆஞ்சநேய பிரபுதிகள், ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு சொல்றதே யதா கோபிகாபிகி அப்படிங்கிறார் மதுசூதன சரஸ்வதி கீதா பாஷ்யத்துல போய். ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரத ரிஷபான்னு சொல்றதே தைரியமா சொல்றாள் ஸ்திரீயே. உதாரணமாக கீதா பாஷ்யத்துல யதா கோபிகாபிகி, கோபிகைகள் எப்படி கிருஷ்ணனிடத்துல பக்தி பண்ணாலோ அதுதான் ஞானத்தோடு உடைய பக்தி. அவன் வேற ஒன்றும் கேட்கல கிருஷ்ணனிடத்துல, ஒன்னே ஒண்ணுதான், உங்ககிட்ட ஏற்பட்ட ஆசை குறையாத பார்த்துக்கோ, அது ஒன்று பொறுப்பு. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நாங்க சொல்லிகிட்டே இருக்கணும், அந்த ஆசை இன்னைக்கு எங்களுக்கு இருக்க. சந்தியஜ்ய சர்வ விஷயானே தவ பாத மூலம் பக்தா பஜஸ்வ துரவக்ரஹமாத்யஜாஸ்மான் தேவோ யதாதி புருஷோ பஜதே முமுக்ஷூனி. ஆஸ்மசிந்தியா, அந்த ஆசையே ஒரு நாளும் உனக்கு எனக்கு உள்ளதான சம்பந்தத்தை பிரிச்சு விடாதே. விடாம கோயிலுக்கு வந்துட்டு இருந்தால் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் காணும், விடாம கதைக்கு வந்துட்டு இருந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா அவளை காணும். ஊருக்கு எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடல, இங்கேதான் இருக்கா, வரத்துக்கு ஒழிய இல்லை. அப்புறம் போலாம்னு ஆத்துல உட்காந்துருக்கால், கோவிலுக்கும் குளத்துக்கும் கதைக்கும்னா அது மாதிரி ஆயிடக்கூடாதோன்னு நான் ஒரு நாளும் உன்னை பார்க்காதனாலா நான் இருக்கக்கூடாது, ஒரு நாளும் உன்னை சேவிக்காதனாலா நான் இருக்கக்கூடாது. அப்படித்தானே நினைப்பால் பக்தா. வால்மீகி கூப்பிட்டு நீங்க எழுதிய ராமாயணம் 24,000 ஸ்லோகத்துக்கும் ஒரு 100 ஸ்லோகத்துக்கும் நான் ராஜ்யத்தை கொடுத்தா பதிலாக்குமா? சுவாமி உத்தரகாண்டத்துல கேட்கிறாள், நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கன்னா, அப்ப வால்மீகி சொன்னார், நான் எழுதின ராமாயணத்தை சத்தியமாக்கினா போறோம்னார். சத்தியம் தானே. எந்த இடத்த சொல்றேன்னால் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு நான் பலஸ்ருதி எழுதியிருக்கேன் ராமா, அந்த வாக்கை சத்தியமாக்கி கூட போறோம்னா. இப்ப நீ ராமாயணம் கேட்டையோனும் அயோத்தியாஸ்வமேத மண்டபத்துல 32 நாளைக்கு பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் சேருவாள், பிள்ளைங்க புத்தியுமாக வாழ்வாள், சந்தோஷமா இருப்பாள்னு நான் ராமாயணத்துக்கு பலஸ்ருதி எழுதியிருக்கேன். ராமாயணம் படிக்கிற குடும்பங்கள்லாம், நவாகம் நடத்துற குடும்பங்கள்லாம், ராமனை பஜிக்கிற குடும்பங்கள்லாம் க்ஷேமமா இருப்பாள்னு நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை சத்தியமாக்கு. நான் என்ன பண்ணணும்னா, இந்த 2 குழந்தைகளையும் எடுத்து மடியில வச்சுக்கணும். தன்னாலா பாடிட்டு இருந்ததே, இந்த குழந்தைகள் ஊரறிய தெரியணும், இது உன்னோட குழந்தைகள் தெரியணும்னதும் உடனே வால்மீகி வாக்குன்னா மகரிஷி வாக்கு. அதுவும் என்ன வேணும்னு வேற ராமன் கேட்டு விட்டார், 2வது வார்த்தை பேச மாட்டார். ஆமோத்குர் நாபி பாஷை. உடனே 2 குழந்தைகளையும் எடுத்து மடியில வச்சுட்டு தேரையும் வால்மீகி ஆசிரமத்துக்கு அமைச்சு சீதையும் அழிச்சுன்னு வந்து சீதையோட கூட காட்சி கொடுக்கணும்னு வால்மீகி சொல்ல, உத்தரகாண்டத்துல சீதையோட கூடவே இருந்தார் ராமர்னே இருக்கு. பூமி பிளந்து ஒரு சமயம் போனார்னு இருந்த பொழுதிலும் கூட கடைசியில உத்தரகாண்டத்துல பார்த்தோமானா சரையுல சீர்காட் அப்படின்னு ஒரு காட், அயோத்தியில ராமர் கோவில்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தாண்டி இருக்க சீர்காட்டுன்னு பேரு. அந்த அயோத்தியில அந்த காட்டுல ராமன் வந்து ஸ்நானம் பண்றார். கரையில சொல்றாள், யாரெல்லாம் என்னோட வரையனோ எல்லாருக்கும் இந்த ஸ்நானம், இந்த சரையூர் ஸ்நானத்தினால வைகுண்டம் தரேன் அப்படின்னதுமே எல்லாரும் இறங்குறதே ஒரு கையில தாமரப்பூவை பிடிச்சிருந்து ஒரு கையில ராமன் கையை பிடிச்சிருந்து சீதாலட்சுமி இறங்கினாள் அப்படின்னு இருக்கு உத்தரகாண்டத்துல. சீதையோட கூட தான் ராமன் இறங்கினார்னு சொன்னால், ஆனால் அப்போ சீதை எங்க இருந்தால்? அவனோட தானே இருந்தாள். வெளியில தெரிஞ்சா லோகத்துல அபவாதம் பேசுறாள், கண்டவன் கண்டபடி பேசுறாங்கிறதுனாலே
பூமிக்குள்ள போறா போல மறைச்சாலே தவிர அந்த புறம் வந்து விட்டார். அதே சுகாச்சாரியாலும் சுகராமாயணத்துல சொல்றால் விஜகார பகூன் ருத்தூன்னு அப்படிங்கிறார். சீதையா சார்த்தம் யஜ்யங்கள்லாம் பண்ணிவிட்டு ராமன் சீதையோட கூட ரொம்ப காலம் சௌக்கியமா இருந்தான். பர்த்துஹு சீதாஹரன் மனஹா, ராமனுடைய ஹிருதயத்தை அப்படி வசம் பண்ணி சீதை வச்சிருந்தால் 13,000 வருஷம் ராமன் சீதையோட கூட சந்தோஷமாக இருந்தார்னு எல்லாம் சுகராமாயணத்திலையும் சொல்றார். அப்போ ராமாயணம் படிச்சோமானால் குடும்பங்கள்லாம் க்ஷேமமா இருக்கு. இந்த நம்பிக்கையில தானே ஓடி வரும் ராமாயணம் கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும். வால்மீகி சொல்ல ராமனும் அப்படி அந்த பலஸ்ருதியை ஆக்கினார் அப்படின்னு உத்தரகாண்ட கதை. பேர்பட்ட ராமாயணத்தை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். வருஷா வருஷம் ஒரு சர்க்கங்கள் ஒரு நாளைக்கு முடிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன். நேற்றைய தினம் பரத்வாஜாசிரமம் வந்தா குகனால சகாயம் பண்ணப்பட்டு கங்கையை தாண்டி 500 படகுகளுக்கு மேலே பரதனுடைய சைன்யங்களும் மாதாக்களும் வசிஷ்டாதிகளும் பிரயாக க்ஷேத்திரம் வந்தா. பரத்வாஜாசிரமங்கிறது தான் பிரயாக். பிரயாகேன்னா 2 நதிகள் சேர்ற இடத்துக்கு பிரயாகேன்னு பேர். தேவப்பிரயாக, விஷ்ணு பிரயாக, ருத்ரப்பிரயாக, கர்ணப்பிரயாக. அது ஹிமாச்சலத்தில் போனோமானா 2 நதிகள் அப்படியே வந்து சேரும். கங்கையில வந்து பாகீரதியும் லகநந்தாவும் மந்தாகினியும் அங்கங்க ஒரு இடத்துல ஒரு நதிகள் வந்து சேர்ற இடம். 2 நதி அப்படி வந்து சேரும். மலையிலேருந்து பார்த்தா நன்னா தெரியும். அது மாதிரி 2 நதிகள் ஒன்னா ஆறத்துக்கு பிரயாகேன்னு பேர். அதுபோல யமுனையும் கங்கையும் சேர்ற இடம். அதனால இது பிரயாகராஜம். ஏன்னா 3 மகாநதிகள் ஒரே இடத்துல வந்து சேர்றா. கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் 3 சேர்றதுனால இந்த பிரயாகைகள் எத்தனை இருக்கோ பாரதத்துல எல்லாத்துக்கும் ராஜா. இது எல்லாத்துக்கும் தலைமையான இடம் இந்த பிரயாகராஜ் அப்படிங்கிறது. அந்த பிரயாகைக்கு வந்தார். பரத்வாஜாசிரமம் வந்தார். பரத்வாஜாசிரமம் திருஷ்டுவா குரோஷாதேவ நர ரிஷபா. 90வது சர்க்கம் அயோத்தியா காண்டம். பலம் சர்வம் அவஸ்தாப்யே ஜகாமசஹ மந்திரிபிஹி பத்பியாமேவ ஹி தர்மஜ்ஞஹ யஸ்தசஸ்திர பரிச்சதஹ வசாமோ வாசசீக்ஷௌ மே புரோதாய புரோஹிதம். பரத்வாஜருடைய ஆசிரமத்தை கண்டாராம். குரோஷம் மாத்திரம் இருந்துதான். குரோஷம் அப்படின்னு ஒரு அளவுகோல். அதை 2 மைல்னும் சொல்றாள், 20 மைல்னும் சொல்றாள். இப்பெல்லாம் எப்படி கிலோமீட்டர்னு சொல்றோமோனோ, மீட்டர் 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். 1 மீட்டருங்கிறது 3 அடி கணக்கு சொல்றோம். 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். 1 கிலோமீட்டர் 600 மீட்டர் சேர்ந்தது 1 மைல். 1.6 கிலோமீட்டர் சேர்ந்தது 1 மைல். மைல்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தால் கிராமத்துல எல்லாம் ஒரு மைலுக்கு ஒரு கல் வச்சிருப்பா. 4 மைல் கல், 3 மைல் கல் அப்படின்பா. தூரத்தை கேட்டோமானா அந்த கல் அடையாளமா இருக்கும். 4 கல் தூரம் அப்படின்னா அர்த்தம் 4 மைல்னு அர்த்தம். மைலுக்கு மைல் கல் வச்சிருந்தா. மைல்ங்கிறது இப்போ போயிடுத்து, கிலோமீட்டர் கணக்கு வந்துடுது. ஆனா ஏரோப்ளேன்ல எல்லாம் மைல் கணக்கு தான் சொல்றா. கப்பல்ல எல்லாம் இன்னும் மைல் கணக்கு தான் வச்சுட்டு இருக்கா. இன்னும் அந்த பழக்கம் இன்னும் மாறல. கிலோமீட்டர்னு நம்ம பூமியில ரோட்வேஸுக்கு சொல்லிட்டு இருக்கமே தவிர அவள்லாம் இன்னும் மைல் கணக்குல தான் இருக்கா. மைலுங்கிறது போச்சு, இப்போ கிலோமீட்டருக்கு வந்ததுன்னா மைலுக்கு முன்னாடி என்ன இருந்தது? மைலுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா யோஜனைன்னு ஒன்று இருந்தது. ராமாயணத்துலேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டரியில நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். யோஜனைன்னு இருந்தது. யோஜனைன்னா எவ்வளவு தூரம்னா 10 மைல்னு கணக்கு. 1.5 மைல்னு சில வியாக்கியாதா சொல்றார். ஆனா 1000 மைல் கொண்டது மகேந்திர மலையிலேருந்து சுவேல பர்வதம், லங்கை சேத்துலேருந்து அந்த லங்கைங்கிறது 1000 மைல். நம்ம இப்ப பாக்குறோமே இதுக்கு பேரு சிம்ஹலம்னு பேர். இது லங்கை இல்லை, ராவணனுடைய லங்கைன்னு இதை சொல்லிட்டு இருக்கா. நான் குழப்பல்ல, உங்களே ஒரு லேசா சொல்றேன். பாகவதத்துல வேற லங்கை இருக்குங்கிறான். அது ராமேஸ்வரத்திலேருந்து தட்சிண பாகத்துல இருக்கு. அது யார் கண்ணிலையும் படாத இருக்கு. விபீஷணன் இன்னைக்கு அங்க சைன்யத்தோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்குமே சமுத்திரத்துல கண்ணுல இன்னும் அகப்படாத தீவுகள் இன்னும் இருக்குங்கிறாலும் பல பாஷை தெரியாத பாஷை பேசுற சமூகங்கள் இன்னைக்கு இருக்கா. உள்ள போக முடியாத பல தீவுகள் இன்னைக்கு இந்தியாவை சுத்தியே இருக்கு. பல தீவுகள் உள்ள போக முடியாது அங்க. அது மாதிரி சிம்ஹலம்ங்கிறது தான் இப்ப சொல்ற சிலோன்கிறது. லங்கைங்கிறது வேற. சிம்ஹலோ லங்கேதின்னு பிரிச்சு சுகாச்சாரியா பூகோள வர்ணனத்துல சொல்றா. சிம்ஹலம் வேற, லங்கை வேறேன்னு. அது 1000 மைலாம் சேத்துலேருந்து
சதயோஜன விஸ்தீர்ணம் அப்படின்னு சுந்தரகாண்டம் சொல்றது. சதயோஜன விஸ்தீர்ணம் 100 யோஜன தூரம் போனார்னா 100 யோஜன தூரம்னா 1000 மைல். அந்த 100 யோஜனைய பிரபு எப்படி போனார் ஹனுமார்னா, ஒரு பசுமாடு காலை வச்சுட்டு போச்சானால் அந்த காலடி வைப்பை எப்படி தாண்டுவாலோ அவ்வளவுதான் பிரயாசப்பட்டாராம் ஹனுமார் 1000 மைல தாண்டுறது. கோஷ்பதி கிருதவாராசிம், மழை பெஞ்சுதானா மண் ரோடுகள்ல, தார் ரோடா போயிடுது, அடி எல்லாம் தெரியாது, மண் ரோடுகள்ல கிராமங்கள்ல பார்த்தோமானா மழை பெஞ்சு ஓஞ்சதுமே பசு வெளியில வந்தா அதோட அடி வைப்பு அப்படி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இருக்கும். பார்த்தா அப்படியே தவிட்டு தூதல் போட்டுதானா கொஞ்சம் அதுலயும் ஷூ கால் மாதிரி இருக்கும், அந்த இடம் பதிஞ்ச இடம், அதுலயும் கொஞ்சம் ஜலம் தேர்ந்து இருக்கும், டவரால ஜலம் வச்சா போல. அதை தாண்டறதுக்கு யாராவது மூலகச்சம் கட்டின்ட்டு 10-20 அடி பின்னாடி போயிட்டு ஓடி வந்து ஹைஜம் மாதிரி தாண்டுவானோ. நடந்து போயிட்டே இருக்கிறதையே 2 காலுக்கும் எடுக்கல போயிடும். அவ்வளவுதான் பிரயாசப்பட்டாராம் ஹனுமார் 1000 மைல் சமுத்திரத்தை தாண்டி. சுந்தரகாண்டமும் வரும் மேல. அயோத்தியாகாண்டம் முடிஞ்சு அடுத்து சுந்தரகாண்டம் தான் சொல்றதா இருக்கேன். ஒரு ஸ்லோகமாக சர்வசித்தி கன்றுனாம்னு எல்லா சித்தியும் கொடுக்கும் நமக்கு சுந்தரகாண்டம். மகாபிரபுனுடைய ஹனுமாருடைய ஒரு வைபவம். கோஷ்பதி கிருதவாராசிம், பசுமாட்டு காலடி விப்பு எவ்வளவோ அவ்வளவுதானா 1000 மைல் ஹனுமாருக்கு. இவ்வளவுதான் இருக்கும். ஹனுமார் கால் எடுக்கலைன்னால் அப்ப ஹனுமார் எவ்வளவு பெருசா இருக்கணும். இந்த சமுத்திரம் இத்திரூண்டுதான் இருக்கும்னா விஸ்வரூபி ஆஞ்சநேயரை பார்க்க முடியலன்னு விட்டார். மகேந்திர மலைக்கு இன்னொரு மலை போல நின்று இருந்தாராம் நாமக்கல் ஆஞ்சநேயர் போல. பெரிய ரூபியா இருந்தார். மசகி கிருதராட்சசம், மசகம்னு கொசுக்கு பேர், அதுலேருந்து மறி வந்துதான் மஸ்கிட்டோங்கிறார் இங்கிலீஷ். கொசு அடிச்சா போல 80,000 ராட்சசால அடிச்சாராம். எப்படி நம்ம கதை கேட்டுட்டே டொப்புன்னு தட்டுறோம் தெரியாம, அது போல தட்டினாராம் 80,000 ராட்சசாலே, அக்ஷகுமாரனே, சப்த மந்திரிகளே, பஞ்ச சேனாபதிகளே, சப்த மந்திரி குமாராலே ராவணனோட கூட்டத்தை மசகீகிருத ராட்சசம். அப்பேற்பட்ட பிரபாவசாலி ஹனுமார் அப்படின்னா. சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம், 100 யோஜன தூரம் அப்படி தாண்டினார். 1000 மைல். யோஜனைன்னா இப்போ மைலுக்கு முன்னாடி உள்ள ஒரு கட்டம்னு சொல்லிட்டேன். யோஜனைக்கு முன்னாடி என்ன இருந்தது? பாகவதத்துல யோஜனை தான் இருக்கு. ஏன்னா இப்ப சமீபத்துல ஏற்பட்டது 5000 வருஷம் முன்னாடி பாகவத கிரந்தம். ராமாயணம்ங்கிறது திரேதாயுகத்திலேயே ஏற்பட்டது இல்லையா? அப்போ ஒரு பேச்சு சொல் இருந்திருக்கு போனோம், இதெல்லாம் குறிக்கிறா போல ஒரு சொல் இருக்கு போனோம். அதுக்கு என்ன பேருனால் குரோசம்னு பேராம். கிலோமீட்டர், அதுக்கு முன்னாடி மைல், மைலுக்கு முன்னாடி யோஜனை, யோஜனைக்கு முன்னாடி குரோசம் அப்படின்னா. ஒரு குரோசம்னா 20 மைல், 20 மைல் கொண்டது ஒரு குரோசம். 2 மைலும் சில பேர் வியாக்கியானம் பண்றா. பரத்வாஜாசிரமம் திருஷ்டுவான் குரோஷாதேவ நரஷபா, எத பதம் இருக்கு, அதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன். பரத்வாஜாசிரமம் அதோ அங்க இருக்குன்னு குரோஷ மாத்திரத்துல தெரிஞ்சுட்டாராம் கங்கை கரையில அந்த பரதன். உடனே சைன்யங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு பலம் சர்வம் அவஸ்தாப்பியே ஜகாம சக மந்திரிபிஹி, முக்கியமான மந்திரிகள் வசிஷ்டாதிகளோட கூட மாத்திரம் அங்க போக ஆரம்பிச்சாராம். எப்படி போனார்னால் பத்யாமேவகி தர்மஜா, தேர் குதிரைகள்லாம் வந்திருக்கான். ஆனாலும் பெரியவாள் சந்நிதிக்கு போறதே காலார தான் நடந்து போகணுங்கிறதுக்காக காலார இறங்கி வந்தாராம், நடந்து வந்தாராம். ஆலயங்களுக்கு எல்லாமும் நடந்து தான் போகணும், முடிஞ்ச மட்டும் நடந்து போகணும். இல்லை காரை ஏதாவது ஒரு மூலையில எட்டியாவது வச்சுட்டு 10 அடியாவது நடந்து போகணும். பதேன்னு ஒரு அடியை எடுத்து வைக்கணும். அதுதான் நமக்கு பெரிய புண்ணியம். இப்போ என்ன பண்றா, காரை குறுக்க நிறுத்திட்டு விடுறான் வாசல்ல கோபுரத்துக்கு முன்னாடி. இந்த அண்ணன் இந்த பக்கம் அந்த பக்கம் யாரும் போக முடியாது, இவா இறங்குறதுக்கு ஏறுறதுக்கும். முடிஞ்சா விட்டா உள்ளேயே விட்டுடுவான் போல இருக்கு. காரை கோவிலுக்குள்ளேயே விடு, கர்ப்பகிரகத்துக்கே விடுன்னு விடுவான் போல இருக்கு. இவனுடைய ஒரு ஷோக்கு எங்கேயா ஒரு ஓரத்தில் நிறுத்திட்டு இறங்கி வர வேண்டாமா? கோவில் பொது இல்லையா? எல்லாரும் போற வரவாளுக்கெல்லாம் அனுப்பணும். நீங்க வேணா தயார் சன்னதியெல்லாம் பார்க்கலாம். நான் சொல்றது வேடிக்கையா இருந்தா இங்க தாயர் சன்னதி, ரங்காரங்கா கோபுரம் எல்லாம் பார்த்தேன்னா அந்த பக்கம் இருக்கிறவா அங்கேயே நிற்கணும், இந்த பக்கம் இருக்கிறவா கல்லணை ஆன மாதிரி நிறுத்தி விடுவான்னு நடுப்புறேன். காரை பெரிய காரா கொண்டு நிறுத்தி விட்டானா இவா இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. கோவிலுக்கு வர்றது இன்னொருத்தர உபதிரவம் பண்றதா இருக்கலாமா? யாருக்கும் உபதிரவம் இல்லாத தர்மம் தான் உயர்ந்த தர்மம். அஹிம்சா பரமோ தர்ம.
யாருக்கும் எந்த தர்மம் பண்ணினாலும் ஹிம்சை பண்ணக்கூடாது. யாருக்கும் ஹிம்சையா அது ஆகக்கூடாது. ஹிம்சை இல்லாத செய்யணும். அதுதான் சாது தர்மம்னு பேர். தர்மம் பண்ணா போறாது, சாதுவா இருக்கணுங்கிறாள் சுந்தரகாண்டத்துல. சாது தர்மம் அவேக்ஷஸ்வே அப்படிங்க. யாருக்கும் தொந்தரவில்லாத தர்மமாக இருக்க. நடந்து வரணும் கோவிலுக்கு. குகன் வந்த போதே ராமர் சொன்னார், பத்யாம் அபிகமாச்சைவே ஸ்நேக சந்தர்சனே என்னச்சான்னா, குஹா என்ன பார்க்கணும்னு காலார ஓடி வந்தேடா, அதுவே நீ பண்ண பூஜையா நான் ஏத்துனுட்டேங்கிறா. உன்னோட ஸ்நேகம் தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட எவ்வளவு பிரியங்கிறது குஹா. இதுக்கு மேல நீ எனக்கு தேனும் தினமாவும் கொடுக்கணுமா, பக்ஷங்கள்லாம் கொடுக்கணுமா, நீ என்னை பார்க்கணும்னு காலால வந்தையோனோ, அதுலயே உன்னோட பிரியம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னாவா. காலால நடந்து வந்தா சந்தோஷம். இப்போ கோவிலுக்குள்ளேயே பேட்டரி வண்டி விடுறா, அது சின்ன பையன் அதுக்கு நிற்கிறான் ஏறுறதுக்கு. ஏதோ முடியாத வாளுக்கு, சீனியர் சிட்டிசனுக்காக ஏதோ வச்சிருக்காளான்னா முடிஞ்சவா காலால தானே போகணும். பிரதட்சிணை பதே பதேன்னு காலால நடந்தா தானே புண்ணியம் கோவிலுக்குள்ளேயும். என்னமோ கலியினுடைய தோஷங்கள் ஒன்றும் சொல்ல முடியல. எதை ஆரம்பிச்சாலும் அதுல ஏதான ஒரு தோஷம் சொல்றா போல ஆயிடுறது. காலால நடந்து போகணும், கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகணும். பெரியவாளை பார்க்க போறதையும் அப்படிதான். பத்யாமேவ ஹி தர்மஜ்ஞா, அதை பிரத்யேகமா வால்மீகி ஸ்லோகமா எழுதியிருக்கார். அதுக்காக சொல்றேன், காலார நடந்து போனாராம் சக்கரவர்த்தி குமாரன். ஏன்னா தர்மம் தெரியுமா, பெரியவாளை பார்க்க போறதே எப்படி போகணும்னு. பத்யாமேவ ஹி தர்மஜ்ஞா ன்யஸ்த சஸ்திர பரிச்சதா வசாமோ வாசசி க்ஷௌமே புரோதாய புரோஹிதம். நம்ம காஞ்சி பெரியவா இருந்தாலே, மகாபெரிவாள் காலத்துல ஒரு பெரியவர் மெட்ராஸ்லேருந்து நடந்தே போவாள் பெரியவாளை பார்க்க. மாசம் நடந்து போயிருந்தார். அனுஷமோ ஏதோ ஒரு பிரதோஷமோ ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு அதுக்காக என்ன பண்ணிவிட்டா பெரியவா, உங்க ஆத்துலேருந்து நம்ம ஸ்ரீமடம் எத்தனை அடி இருக்கும் அப்படின்னு கேட்டுவிட்டா பெரியவா. எத்தனை அடி இருக்கும்னதுனால உடனே நமஸ்காரம் பண்ணார். திருப்பி ஒரு தடவை நடந்துட்டு வந்தாராம் ஆத்துக்கு போயிட்டு. மெட்ராஸ்லேருந்து, மெட்ராஸ் எங்க இருக்கு, காஞ்சிபுரம் எங்க இருக்கு, 75 கிலோமீட்டர் இருக்கு. பெரியவா விட்டான்னு நடந்தே வந்து நமஸ்காரம் பண்ணி இத்தனை அடி தூரம் அப்படின்னாலாம். நான் இத்தனை நாளா கவனிக்கல, பெரியவா கேட்டுட்டே நான் பதில் சொல்ல வேண்டாமா. நான் வந்தேன்னதும் அவ்வளோ கை நிறைய பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாலாம் பெரியவா. நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இவ்வளவு நீ மெனக்கிடணுமாடா, தெரியாதுன்னு சொல்லிவிடலாம் ஒரு வார்த்தையா. அப்படி சொல்லக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் பண்ணினீன்னு பெரியவா ரொம்ப அனுகிரகம் பண்ணினாலும் நல்லா சரித்திரம். பத்யாமேவ ஹி தர்மஜ்ஞா ன்யஸ்த சஸ்திர பரிச்சதா வசானோ வாசசி க்ஷௌமே புரோதாய புரோஹிதம். இங்க சந்திரசேகர பாரதி சிங்ககிரி பீடத்துல சந்திரசேகர பாரதி பெரியவாள் ஒரு ஊர்ல பட்ன பிரவேசம் பண்றா. சுவாகத பத்திரம் ஒருத்தர் வாசிச்சுட்டு இருந்தால். பெரியவாளுடைய ஒரு பக்குவத்துக்கு சொல்றேன், அவளுடைய ஒரு மகத்துவத்துக்கு சொல்றேன். சுவாகத பத்திரம் சம்ஸ்கிருதத்துல வாசிக்கிறேன்னு வாசிச்சுன்றவர் பட்டுன்னு என்ன பண்ணிவிட்டார், சந்திரசேகர சரஸ்வதினு விட்டார். சந்திரசேகர பாரதின்னு சொல்ல வேண்டியவா. அந்த சிஷ்யால் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சுட்டால், என்னமா நீ எப்படி சொல்லுவேன் சுவாகதம் சொல்றதேன்னு. உடனே நம்ம சிங்ககிரி பெரியவாள் சந்திரசேகர பாரதி பெரியவாள் சத்தம் போட்டு வாழ் நடத்திட்டு மேலே படினாள். ஏன்னால் ரூபந்தான் வேறையே தவிர ஸ்வரூபம் ஒண்ணுதான்ப்பா, அவளும் மகாபுருஷால் தான் அப்படின்னாலும் சந்திரசேகர பாரதி பெரியவா. என்ன அதனால என்ன வந்துடுத்தோ, பாரதின்னு சொன்னா என்ன, சரஸ்வதினு சொன்னா என்ன, அவளும் மகாத்மா தான் மேலபடி அப்படின்னாலும். ஆண்களுடைய மனசெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அறகுறைகள் கீழே இருக்கிறது தான் ஏதாவது விஷமம் பண்ணிட்டு இருக்கும், ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குமே தவிர மேல இருக்கிறவாள்லாம் உயர்ந்த நிலையில தான் இருப்பாள். பட்ன பிரவேசத்திலேயே அவ சரித்திரத்திலேயே நடந்த கதை இது, நானா சொல்லல. ஒரு ஊர்ல அவ சுவாகத பத்திரம் எழுத சொல்ற காலத்துல இப்படி தவறி சொல்லிவிட்டா. தவறுதல் யாருக்குமே பேசுறதே மேடையில, அதுவும் பெரியவா முன்னாடி பேசுறதே கொஞ்சம் படபடப்பு இருக்கும், தட்டுக்கிடும். அது ஒன்றும் தப்பு இல்லை. மேலபடி அவளும் மகாத்மா தான் அப்படின்னு யார் சொல்லுவார். ஒரு சமயம் காஞ்சி பெரியவாளை பார்க்க இந்த மடத்தை சேர்ந்த சிஷ்டால் போயிருந்தால், பிக்ஷாவந்தனம் பண்ணணும் உங்களுக்குன்னு தட்டு நிறையா பழங்களையும் புஷ்பங்களையும் தட்சிணைகளையும் எடுத்துட்டு உடனே பெரியவா அதை ஏற்றுக்காம, எந்த ஊர் உனக்குன்னா, இந்த மாதிரி திருநெல்வேலி பக்கம் இந்த ஊருன்னா, ஏண்டா போன மாதம் உங்கள் ஊருக்கு உங்கள் பெரியவா வந்தாலே பிக்ஷாவந்தனம் பண்ணியும் அப்படின்னா பெரியவா, நம்ம காஞ்சி பெரியவா. இல்லை எனக்கு உங்கள்கிட்ட தான் அபரிமிதமான பக்தின்னா உன் பிக்ஷாவந்தனம் ஏற்றுக்க மாட்டேன்ட்டா பெரியவா. இப்போ எங்கே இருக்காளோ அவளை போய் பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டுவா, உன்னோட குரு முதல்ல முக்கியம், பண்ணிட்டுவா, அப்புறம் நான் ஏற்றுக்கிறேன் உன்னோட பிக்ஷாவந்தனத்தைன்னு சொல்லி அமிச்சால் பெரியவா.
அந்தந்த குரு ஒத்தொத்தருக்கு யார் குருவோ பகவான் அப்படி வச்சிருக்கால். குடும்பத்துல அப்படி ஒரு பழக்கம் இருக்கான்னா குருக்கள் எல்லாரும் ஒரே தத்துவம் தான், குரு தத்துவம் தான். அதை சொல்ற அழகான ஸ்லோகங்கள் தான் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா. பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு நீ என்னென்ன தேவதைகள் சொல்லுவியோ எல்லாம் குரு தான்ல. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இப்படியெல்லாம் மகாத்மாக்கள் நடமாடின தேசம் இந்த தேசம். பத்யாமேவ ஹி தர்மஜ்ஞஹ ந்யஸ்த சஸ்திர பரிச்சதஹ வசாமோ வாசசி க்ஷௌமே புரோதாய புரோஹிதம். கால்நடையாவே நடந்து வசிஷ்டரை முன்னிட்டு கொண்டு போனாராம். ஏன்னா மகர்ஷியை பார்த்தா சந்தோஷம் முதல்ல வர. ராஜா வராருங்கிறத விட மகர்ஷியை பார்த்தா சந்தோஷப்படுவார். ததசந்தர்சனே தஸ்யே பரத்வாஜஸ்ய ராகவஹ மந்திரிணஸ்தானவஸ்தாப்யே ஜகாமானு புரோஹிதம் வசிஷ்டமத திருஷ்டைவே பரத்வாஜோ மகாதபாஹ சஞ்சசாசனாத்தூர்ணம் சிஷ்யானர்க்யமிதி ப்ருவன்னே. பரதன் என்ன பண்றார், பரத்வாஜ ஆசிரமத்தை கண்டதுமே சைன்யத்தெல்லாம் நிறுத்தினார். மந்திரிமார்கள் வசிஷ்டாதிகளை மாத்திரம் அழைச்சுன்னு போனார். ஆசிரமத்துக்கிட்ட வந்து பரத்வாஜரை பார்த்தது என்ன பண்ணினார்னா, முதல்ல பரத்வாஜ ஆசிரமத்தை பார்த்ததும் பண்ணதை சொன்னார். இங்க பரத்வாஜரை பார்த்தது என்ன பண்ணார்னால், மந்திரிகள்லாம் வெளியில இருந்தோ வசிஷ்டர் மாத்திரம் என்னோட வரட்டம்னாரா. வசிஷ்டவாமாதேவாதி மகர்ஷிகள் மாத்திரம் வரட்டும். ததசந்தர்சனே தஸ்யே பரத்வாஜஸ்ய ராகவஹ மந்திரிணஸ்தானவஸ்தாப்யே, ஆசிரம வாசல்லையே அவளை நிறுத்தி விட்டு ஜகாமானு புரோஹிதம், வசிஷ்டாதிகளை மாத்திரம் அழிச்சுட்டு உள்ள போனாராம். இதெல்லாம் ஒரு மரியாதை. பெரிய நான் ராஜா வந்திருக்கேன் அப்படின்னு ஆயிடும். பரத்வாஜர் முன்னாடி மந்திரி புடையெல்லாம் சூழ போனோமானா, சூழ போனோமானா அப்படி வரலையே. அவளை சேவிக்க அவளுடைய ஆசீர்வாதத்துக்கு தான் வந்திருக்கோம்னு சொன்னார். அப்ப அடக்கமா தானே இருக்கணும். அங்க போய் ஆடம்பரம் பண்ணக்கூடாது, ஹூங்க கூடாது. சைன்யத்தெல்லாம் கொஞ்ச நேரம் தூரம் முன்னாடியே நிறுத்தினார். அப்புறம் பரத்வாஜரை கண்டதும் மந்திரிகள்லாம் அதே இடத்துல நிறுத்திட்டு வசிஷ்டாதிகளை மாத்திரம் அழிச்சுன்னு உள்ள போனார். பிரதானமா வசிஷ்டரே. ஜகாமானு புரோஹிதம் வசிஷ்டமத திருஷ்டைவே. முதல்ல வசிஷ்டர் முன்னாடி போதுமே, ஆச்சாரியன் முன்னாடி போகணும், அப்புறம் தான் நம்ம வரணும். ஆச்சாரியன் முன்னாடி நம்ம போகக்கூடாது. சுவாமி புறப்பாடாட்டம் முன்னாடி போறேன்னு சொல்லக்கூடாது. முன்னாடி பின்னாடி ஆச்சாரியன் போற மரியாதை. அவளை முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி நம்ம வரணும். அவ காலால நடந்து போனா அந்த காலடி வைப்புல நம்ம கால்படாத நடக்கணும். இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு போறாருனால் அவ காலையே எப்படி பதிச்சு ஒத்தி நம்மளும் போகக்கூடாது. அவ கால்பட்ட இடத்துல நம்ம கால் படக்கூடாது. அது பவித்திரமான இடம். அதுல போய் நம்ம காலை வச்சா அது அபச்சாரம். அது இதெல்லாம் ரொம்ப பாப்பா இந்த காலங்கள்ல. அந்த ரீதியில வசிஷ்டரை முன்னாடி கொண்டு இவர் போக, வசிஷ்டரை கண்டாரோ இல்லையோ பரத்வாஜர் பரபரந்து எழுந்துட்டாராம். பரத்வாஜோ மகாதபாஹான். அவரு சாமானியப்பட்டவர் இல்லை பரத்வாஜர். இதுக்கே சொன்னேன், 300 வருஷம் அத்தியனம் பண்ணவர் அவர். சஞ்சசாலாசனாத்தூர்ணம். இருந்தாலும் வசிஷ்டரை கண்டதும் தன் ஆசனத்திலேருந்து பரபரந்து எழுந்துட்டாராம். ஏன்னா அவ்வளவு வசிஷ்டருக்கு பெருமையானால், ஆமா நீ 300 வருஷம் அத்தியனம் பண்ணு, 400 வருஷம் அத்தியனம் பண்ணு, பிரம்மபுத்திரராச்சே வசிஷ்டர், அவருக்கு ஈடாகுமா? குலம்னு ஒண்ணு இருக்கே, குலத்தோட பெருமைன்னு ஒண்ணு இருக்கே. மகாபுருஷால் வந்த குடும்பம்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்கே. அதுபோல பிரம்மாவோடவே புத்திரர் வசிஷ்டர். வசிஷ்டரா ஆவேன்னாராம் விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் கதையில வசிஷ்டரை போல நானும் ஆவேன்னா ஒரு நாள் ஆக முடியாது. இனிமே பிரம்மாவுக்கு அவர் பிறந்தாதான் வசிஷ்டர் ஆக முடியும். வசிஷ்டர் போல ஆக முடியும். வசிஷ்டருக்குள்ள எல்லாத்தையும் தபஸ்னால சம்பாதிப்பேன்னார். பிரம்மரிஷித்துவம் நசந்தேகான்னு பிரம்மா சொன்னதும் இருந்தாலும் தன்னோட நிலையை அவர் தெரிஞ்சு நுட்டார். அந்த ஒரு நிலைக்கு பக்குவத்துக்கு வந்ததுமே வசிஷ்டர் தான் நான் தான்ங்கிறது தெரிஞ்சுட்டார். ஏன்னால் அவர் பிரம்மபுத்திரர்னா அவர் பிரம்மலோகவாசி, பிரம்மாவோடவே நேர் குழந்தை. நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ணார் பிரம்மதேவர். பிரம்ம சிருஷ்டி ஆரம்பிச்சதுமே மரீச்சி, அத்ரி, அங்கிரசு, புலஸ்தர், புலகர், கிரது, புருகு, வசிஷ்டர், தக்ஷ, நவ பிரஜாபதிகள். அதுல ஒத்த அவருக்கு ஈடாக முடியுமா? நேத்திக்கு க்ஷத்ரிய வம்சத்துல வந்த விஸ்வாமித்திரர். ஆனாலும் காயத்ரி உபாசனையினால ஒரு நிலை அடைஞ்சு பிரம்மரிஷித்துவம் நசந்தேகா அப்படின்னு சொன்னதும் ஒரு அல்ப சந்தோஷம். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், நீங்க சொல்லிட்டே பரவாயில்ல, எதுக்கும் வசிஷ்டர் வாயாலையும் ஒரு தடவை சொல்ல போலே.
நான் பிரம்ம ரிஷின்னு சொல்லுங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டாராம். அப்புறம் வசிஷ்டரும் பிரம்ம ரிஷித்துவம் ந சந்தேகா அப்படின்னா அதையே பரிகாசமா சில ஸ்லேடையா சில புராணிகள் சொல்லி விடுவா. பிரம்ம ரிஷித்துவம் ந சந்தேகா அப்படின்னு விடுவா. பிரிச்சு விட்டோமானால் இப்பவும் சந்தேகம்தான் நீ பிரம்ம ரிஷியான்னு அப்படின்னு அர்த்தம். பிரம்ம ரிஷித்துவம் நசந்தேகா அப்படின்னு சேர்த்து சொல்லிவிட்டோமானால் பிரம்ம ரிஷி தான் சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம். பிரம்ம ரிஷித்துவம் ந சந்தேகா அப்படின்னு பிரிச்சு விட்டோமானால் இப்பவும் சந்தேகம்தான். ஏன்னால் பிரம்மபுத்திரன் இல்லையே நீ, தபஸ்னாலதானே இந்த நிலையை அடைஞ்சே சந்தோஷம். அதனால பிரம்மபுத்திரன் ஆக முடியுமா? ததசந்தர்சனே தஸ்யே பரத்வாஜஸ்ய ராகவஹ வசிஷ்டமத திருஷ்டு. பரம்பரை தான் இந்த பெரியவாள் வந்த குடும்பம்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பௌராணிகால் சேங்காலிபுரம் குடும்பத்தில் பிறக்கலன்னு வருத்தப்படுறா தெரியுமா? அதையெல்லாம் நல்லா சொல்றாள். ஆனாலும் அவ சொல்றாள், எங்களை மாதிரி உள்ளவாளை பார்த்தா என்னெல்லாம் அதுவும் பார்த்தாலானா என்ன இருந்தாலும் அனந்தராம் தீட்சன் பேரனாச்சே நீங்கள் அப்படி. அதுல என்னமோ இருக்க அவளுக்கு. அவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்காள், அவ்வளவு நன்னா புராணம் சொல்றாள், எல்லாருக்கும் சம்மதமாக இருக்காள், லோக பூஜ்யாலா இருக்காள். ஆனாலும் சொல்றாள், உங்க தாத்தா எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட குடும்பம் நீங்கள், புத்தர்னாவால் குடும்பமாச்சே அப்படிங்கிறார். மகாத்மாவாச்சே, மகாபுருஷாலாச்சே புத்தர்னாவால். செங்காலிபுரத்திலே சமாதிஸ்தால பிரகாசிக்கிறார். இன்னைக்கும் ஜீவ சமாதியை அவளும் அவளுடைய பிதாவும் சன்னியாசி. அவருக்கும் அனந்தராம தீட்சிதர் தான் பேரு. முத்தண்ணாவாளுடைய பேரன் தான் செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர். லோக பூஜ்யாலா இருந்த மகாபுருஷால் அவளும் சன்னியாசம் வாங்கி சித்தியாயிருக்கா. அடுத்த மாசம் வருது ஆராதனை. அவளுக்கு ஐப்பசி மாசத்திலே ஷஷ்டியிலே ஆராதனை அவளோடது. அந்த குடும்பத்துல பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு பாக்கியம். சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோபிஜாயதே அப்படிங்கிறார் கீதாச்சாரிய. நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறக்கிறதே ஒரு பெரிய லாபமா, அதுவே ஒரு பெரிய ஒரு பாக்கியமா. வசிஷ்டமத திருஷ்டுவைவே பரத்வாஜோ மகாதபாஹ சஞ்சஜாலாசனாத் தூர்ணம் சிஷ்யானர்க்யமிதி ப்ருவன்னே. உடனே சிஷ்யனை கூப்பிட்டு பரத்வாஜர் தன் ஆசனத்திலேருந்து பரபரந்து எழுந்துட்டு, சிஷ்யா சீக்கிரம் அர்க்யம் அர்க்யம் பாத்தியம் பாத்தியம்னாராம். ஒரு பெரியவாளை கண்டால் ஆனால் உடனே அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனீயம் அப்படின்னு கொடுப்பா. அந்த காலத்துல கையலம்ப ஜலம் கொடுக்கறது, காலை அலம்பி விடுறது, குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கற, ஆச்சமனத்துக்கு குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுக்கற. இப்ப உள்ள பழக்கத்துக்கு அவ்வளவு முடியலைன்னா கூட ஆத்துக்கு வந்தா தீர்த்தம் சாப்பிட்றேலா அப்படின்னு கேட்கவாது சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முதல்ல பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கான். இவாளுக்கு தெரிஞ்சானா அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. இவாளே டிவி பார்த்துன்னு உட்காந்து இருந்தாலானா, இவாளே செல்ல வச்சுன்னு உட்காந்து இருந்தாலானால் வந்தவாளை வாங்கணும்னு கூப்பிடாம தீர்த்த சாப்பிட்றீலான்னு கொடுக்க. காஃபி போட்டு கொடுக்கறது கொடுக்காதது அவாவா சௌகரியம். தீர்த்த சாப்பிட்றீலான்னு கேட்கலாமே. வெயில்ல வந்தாலும் சரி, இல்லை சாதாரணமா வந்தாலும் சரி, தீர்த்த சாப்பிட்றீலான்னு ஒரு வார்த்தை. எந்த குடும்பம் க்ஷேமமா இருக்கும், தலைமுறைக்கு குழந்தை எல்லாம் நன்னா இருப்பார்னால் வந்தவாளை வாங்கோன்னு கூப்பிடணும். வீட்டுக்குள்ள படியேறி வந்துட்டாலானால் வாங்கோன்னு கூப்பிடணும், உட்காந்துக்கோங்கன்னு சொல்லணும். தீர்த்த சாப்பிட்றீங்களான்னு கேட்க. இந்த மூணும் அவசியம் இருக்கணும். பெரியவாளுக்கும் தெரியணும், குழந்தைகளுக்கும் தெரியணும். இது தெரியலைன்னு விட்டால் அது க்ஷீணமா போறதுன்னு அர்த்தம். அந்த குடும்பம் யாராவது வந்தாலானா வாங்கோன்னு சொல்ல தெரியணும், உட்காந்துக்கோங்கன்னு சொல்ல தெரியணும், தீர்த்த சாப்பிடுங்க. அப்புறம் மேற்கொண்டு காஃபியோ டீயோ அது அப்பா அம்மா பார்த்துக்கிறாள், வேணா கொடுக்குறா, இல்லைன்னா அதை பத்தி இல்லை. இது தெரிய வேண்டாமா? இந்த சம்ஸ்காரம் கூட ஆனா அவ சொல்லுவா, அப்படியே பார்த்துட்டே இருப்பான் அந்த பையன், திருவிடமுருதூராட்டா இருப்பான் அந்த பையன். ஆனா அவ அப்பா அம்மா சொல்லுவாள், 7 PhD பண்ணியிருக்கானவன், ஹெச்டி பச்சிடி என்ன பண்ணியிருக்கான்பா, என்னத்தை பண்ணா என்ன, வாங்கோன்னு சொல்ல தெரியலையே. ஒரு பெரியவா வந்தாலானா வாங்கோன்னு சொல்ல தெரிய வேண்டாமா? தீர்த்த சாப்பிடுவோன்னு சொல்ல தெரியும். இதுல என்ன வச்சனேக்கா தரித்திரத்தான்னா சொல்ல தெரியும். இதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர். இதெல்லாம் புஸ்தகத்துல ஏற்றுல வராது, பழக்கத்துல தான் வரணும். அப்பா தாத்தா ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து வரணும். இந்த மாதிரி புராணங்கள்ல தெரிஞ்சுட்டு அதை பழக்கிக்கான். வசிஷ்டமத திருஷ்டுவைவே பரத்வாஜோ மகாதபாஹ சஞ்சஜாலாசனாத் தூர்ணம் சிஷ்யானர்க்யமிதி ப்ருவன்னே. சிஷ்யா சீக்கிரம் அர்க்யம் கொண்டான்னு பதறினார். சமாகம்ய வசிஷ்டேனே பரதேனாபிவாதிதः அபுத்யத மகாதேஜாஹ சுதம் தசரதஸ்யதம். உடனே வசிஷ்டரை எதிர்கொண்டு அழைச்சி ஒரு ஆசனம் கொடுத்து பரத்வாஜர் உட்காத்தி வைக்க, உடனே வசிஷ்டரை அனுசரித்து பரதனும் போய் பரத்வாஜருக்கு நமஸ்காரம் பண்ணினார்.
சமாகம்ய வசிஷ்டேனே பரதேனாபிவாதிதா. அபிவாதனம் சொல்றது, அபிவாதனம்னா நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ணி பரதன் அபுத்தியத மகா தேஜாக. இப்ப வசிஷ்டரும் பரதனும் தான் இருக்கா. சைன்யங்கள்லாம் எட்டி நிற்கிறது, மந்திரிகள்லாம் வாசல்ல நிற்கிறா. சொல்லாமலே தெரிஞ்சுட்டாராம் தன் தபோபலத்தினால வசிஷ்டர் வந்திருக்கிறது தசரத புத்திரன் அப்படின்னு. அபுத்தியதான் சொல்லாமலே தெரிஞ்சுட்டா. மகா தேஜாக சுதம் தசரதஸ்யதம், தசரதனுடைய புத்திரன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு. பரதனும் சக்கரவர்த்தி குமாரன் இல்லையா, ராஜாக்களையும் பூஜிக்கான். நராணாஞ்ச நரேந்திரோகம் அப்படிங்கிறது கீதை. தேசத்தை ஆள்றவனே அவன் ஒரு தெய்வாம்சம்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற இது சொல்லு இப்ப ரொம்ப பொருத்தமா கூட இருக்கு. நராணாஞ்ச நரேந்திரோகம். தாபியாமர்க்யஞ்ச பாத்யஞ்சே தத்வா பశ్చాத் ஃபலானிச்ச. உடனே பரதனுக்கு அர்க்கியம் கொடுத்து அவரையும் பூஜிக்க அர்க்கியம் பாத்தியங்கள்லாம் கொடுத்து அப்புறம் பழங்கள்லாம் கொண்டு வர சொல்றா. தாபியாமர்க்யஞ்ச பாத்யஞ்ச தத்வா பశ్చాத் ஃபலானிச்ச. நல்ல உயர்ந்த பழங்கள்லாம் கொண்டு வர சொல்லி அனுபூர்வியாச்ச தர்மஜ்ஞா பப்ரச்ச குஷலம் குலே. எல்லா உபசாரங்களும் பண்ணிவிட்டு அப்புறம் விசாரிச்சாராம் பரதனே, உயர்ந்த குலத்துல வந்தவனாச்சே அவனை கேட்கணும்னு. அயோத்தியாயாம் பலே கோஷே மித்ரேஷ்வபி ச மந்திரிஷு ஜானம் தசரதம் விருத்தம் நராஜானமுதாஹரதி. அந்த தர்மாத்மாவானே பரதனையும் வசிஷ்டரையும் பார்த்து அர்க்கியபாத்தியங்கள்லாம் கொடுத்துட்டு அனுபூர்வியாதுன்னா வருஷ கிரமத்துல கேட்டாராம். பரதா, உன் குடும்பம் சௌக்கியமா இருக்கா? அயோத்தி சௌக்கியமா இருக்கா? சைன்யங்கள்லாம் சௌரியமா இருக்கா? தனகோஷங்கள்லாம் சௌரியமா இருக்கா? உன்னோட ஸ்நேகிதாலாம் சௌரியமா இருக்காளா? உன்னோட மந்திரிகள்லாம் சௌக்கியமா? ஆணுபூர்வியமா கேட்டாராம். உன்னோட குடும்பம் சௌக்கியமா? அயோத்தி சௌக்கியமா? தாபியாமர்க்யஞ்ச பாத்யஞ்சே தத்வா பశ్చాத் ஃபலானி. எல்லாத்தையும் கேட்டாராம். தசரதர் சௌக்கியமான்னு கேட்கலையா? ஏன்னால் தசரதர் போயிட்டாருங்கிறது தெரியும், துக்கத்தை கலரக்கூடாது. அதனால அப்பா போயிட்டாராமே அப்படின்னு சொல்லலை. நெகட்டிவா எப்போதுமே பேசக்கூடாது. ஆத்துலையும் சொல்றேன், பொதுவுல பழக்கத்திலையும் சொல்றேன். இல்லைன்னு சொல்றது, கிடையாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் உபயோகமே படுத்தக்கூடாது. அயோத்தியாயம்பலே கோஷே மித்ரேஷ்வபி ச மந்திரிஷு ஜானன் தசரதன் மிருத்தம் நராஜானமுதாஹரதி. தசரதருடைய கதை தெரியுங்கிறதுனால என்ன அழகா சொல்றாரு பாருங்க வால்மீகி. பரதனை பார்த்து எல்லாம் கேட்டாராம். அயோத்தி சௌக்கியமா? சைன்யம் சௌக்கியமா? மந்திரிகள் சௌக்கியமா? தனகோஷங்கள்லாம் சௌக்கியமா? உன் குடும்பத்தார் எல்லாரும் சௌக்கியமான்னார். ராஜாவை பத்தி கேட்கலையா? ஜானன்னே தெரியுமா? தசரதருக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு ஒரு மாசம் ஆறுது, இப்பதான் வரான் பரதன். ஜானந்த சரதம் விருத்தம் நராஜானமுதாஹரதி வசிஷ்டோ பரதஸ்சைனம் பப்ரச்சதுரணாமயம். உடனே எல்லாரும் சௌக்கியம்னு வசிஷ்டரும் பரதரும் பரத்வாஜரை கேட்டாரா. ஒருத்தர் பார்த்துட்டா சௌக்கியமாம்பா. பழைய காலத்துல சுருக்கமா சொல்றேன் இந்த விஷயத்தை. இப்ப அந்த கேள்வியே கேட்கறது இல்லை யாரையும். யார் ஹலோ அப்படிங்கிற, ஹாய்ங்கிறான். குதிரை வண்டிக்காரன் மாதிரி ஹாய் ஹாய் அப்படிங்கிறான், ஹலோங்கிறான். சௌக்கியமானு ஏன் கேட்கறது இல்லைன்னா யாருமே சௌக்கியமா இல்லை, அதனால சௌக்கியம்னு சொல்றதுக்கு யாருக்கும் வார்த்தை இல்லை, வாய் இல்லை. எல்லாருக்கும் என்னமோ தொண்டை அடைக்கிறது, ஏதோ துக்கம். எல்லாரும் அம்பானியா இருக்க முடியுமா? அதானியா இருக்க முடியுமா? இல்லாத நினைச்சு எங்கிட்டே இருந்தாலானால் இருக்கிறத அனுபவிக்க முடியுமா? இருக்கிறது இந்த வேலை சாப்பிட்டோமா சந்தோஷம். பழைய காலங்கள்லாம் கிராமத்துல ஒரு வேலை தான் இருக்கும் சாப்பாடு. ஆனா சாப்பிட்டு திண்ணையில கால் மேல கால் போட்டுன்னு வெத்தலை பாக்கு போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். கால் ஆட்டின்னு உட்காந்துருப்பார். அடுத்த வேலை உச்சூர்த்தியா இருக்கும். ஆனாலும் அந்த திருப்தி அது எங்க போச்சு? இவ்வளவு இருக்கே. அப்பா காலத்துல இவ்வளவு சம்பாத்தியம் பார்த்தது இல்லையே. தாத்தா காலத்துல இந்த காரல் செல்போன்லாம் கிடையாது. ஃபேன் கூட போட்டுன்றது இல்லையே. ஃபேன் கூட கிடையாது. கையால ஏதானே கை ஃபேன் தானே விசிறிண்டே இருப்பா, விசிறிய வச்சுட்டு. பழைய காலங்களில் கிராமத்துல சொல்றேன், டேபிள் ஃபேன் இருக்கிறான்னா பணக்கார ஆம்பா. டேபிள் ஃபேன் இருந்தாலே பெரிய ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம்பா. ரேடியோ புட்டி இருக்கிற ஆம்பா. அப்படியெல்லாம் கிராமத்துல சொல்லி கேட்டிருக்கோம். ரேடியோ இருந்தாலே பெரிய பணக்காரராம். டேபிள் ஃபேன் இருந்தாலே கிராமத்துல ஒரு வீட்டில் தான் இருக்கும் டேபிள் ஃபேன். யாராவது கர்ப்பிணிகள் இருந்தாலானா இரவல் வாங்கிட்டு வருவா. சத்த மத்தியான நேரம் 1 மணி போட்டுக்கிறோம் ஆத்துல.
ஆனா எல்லாரும் திருப்தியா இருந்தா, ஒரு சந்தோஷத்துல இருந்தால், ஒரு நிம்மதியில இருந்தா, இருக்கோ இல்லையோ காரணம் தர்மத்தினால இருந்து. எதனால அவ இருந்தா, ஏன் நமக்கு இல்லை, இவ்வளவு இருந்தும் நிம்மதி இல்லைன்னா, பட்டாபிஷேகம் முடிஞ்சு வால்மீகி சொன்னார், எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்னா, எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருந்தார்னார் வால்மீகி ஒரு பதம் பட்டாபிஷேக சர்க்கத்திலே. சர்வம் உதிதமேவாசீத்துன்னா, முதிதம்னா சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்னா. கதை சொல்லல வால்மீகி, தர்மத்தை சொல்றார். அன்னைக்கு அயோத்தியிலே திரேதாயுகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலுங்கிறத இன்னைக்கு நான் படிச்சு எந்த அடைய போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதிமேதாவிக்கு. உடனே அடுத்த வாக்கியம் சொன்னார், சர்வம் முதிதமேவாசீதி சர்வோ தர்ம பரோபவது. எல்லாரும் தர்மத்தை நம்பி இருந்தால், தர்மத்தோட வாழ்ந்தால், அதனால எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்னா. இப்ப பதில் சொல்லு, ஏன் அன்னைக்கு இருந்ததை சொன்னார் வால்மீகிங்கிறதுக்கு? தெரிஞ்சுக்கோ, தர்மம் இருந்தாதான் சௌக்கியமா இருக்கலாம். தர்மாதர்த்த பிரபவதே தர்மாத் பிரபவதே சுகம் தர்மேன லபதே சர்வம் தர்மசாரமிதம் ஜகதி. இதே வால்மீகி ராமாயண ஸ்லோகம் அரண்ய காண்டத்துல, அதுவும் சீதவாக்கால சொல்றார். தர்மத்தினாலதானே எல்லாம் கிடைக்கும் நமக்கு. நிலையான ஐஸ்வர்யம் கூட தர்மத்தினாலதான் கிடைக்கும். தர்மாதர்த்த பிரபவதே, தர்மத்தினாலதான் பிள்ளைக்கும் பேரனுக்கும் கொடுத்துட்டு போறா போல ஐஸ்வர்யம் கிடைக்கும். இல்லைன்னா காலல் நீர் மாதிரி வந்தது தெரியாத போயிடும், காத்தா போயிடும் ஐஸ்வர்யம். அப்படி இருக்கலாமா? நமக்கு கிடைச்சது பிள்ளைக்கு கொடுத்துட்டு போகணும். ஸ்ரீயம் வாசயமே குலே, ஸ்ரீ சூக்தம் சொல்றது, என் பிள்ளை பேரன் கொள்பேரன் எல்லாருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யம் தொடரணும். அம்மா ரங்கநாயகி, உன்னை நான் ஸ்ரீ சூக்தத்தினால கொண்டாடுறேன்னு, உன்னை வந்து நான் சேவிக்கிறேன். நீ என்ன பண்ணணும்னால் என்ன உண்டி நன்னா வச்சா போறாது, என் பிள்ளைகளையும் நன்னா வைக்க. அவன் வரலையேன்னு கேட்கக்கூடாது, நான் வந்திருக்கேனோ, நான் உன்னை பிரதட்சிணம் பண்றேனோ, நான் உன்னை ஸ்ரீ சூக்தம் சொல்றேனோ, என் பிள்ளையும் நன்னாவை, என் பேரனையும் நன்னாவை, என் வம்சமே நன்னா இருக்கு. வேத மாதா எப்படி சொல்லித்தரா பார்த்தேலாம் நமக்கு. ஸ்ரீயம் வாசயமே குலே, என் தலைமுறைக்கு தாரித்ரியமே வரக்கூடாது. அம்மா நீ பொறுப்பு அப்படி இருந்தா தானே சந்தோஷம். பணக்காரரா அப்பா இருந்துட்டு பையன் சந்தியில நின்றானால், ஒரு கால் உயிரோட அப்பாவும் இருந்தாரானால் அது துக்கம் இல்லையா? பரலோகத்துக்கு போனா கூட அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காள்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அங்க போனாலும் தாபமா தானே இருக்கும், தன் குலத்துல வந்தவாள் கஷ்டப்பட்டாளானால். அதனால ஐஸ்வர்யம்ங்கிறது நிலைச்சு இருக்கணும். தர்மாதர்த்த பிரபவதே, தலைமுறைக்கு வர தர்மத்தினாலதான் கிடைக்குமா. அது தர்மாதி பிரபவதே சுகம், தர்மத்தினாலதான் உண்மையான சுகம் கிடைக்குமா, தர்மத்தினாலதான் எல்லாம் கிடைக்குமா. தர்மேன லபதே சர்வம் தர்மசாரமிதம் ஜகத்து. இந்த ஜகத்தே தர்மம்ங்கிற அச்சாணியில தான் சுத்தின்னு இருக்கான், தர்மத்தினாலதான் நடக்கிறது. தர்மோ விஸ்வஸ்ய ஜகதः பிரதிஷ்டா தர்மே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. வேதம் சொல்றது, தர்மத்திலேருந்து தான் இந்த உலகம் உண்டாயிருக்கு, தர்மத்துல தான் நிலைப்பட்டு இருக்கு, தர்மத்துல தான் ஒடுங்க போறது. அதனால தர்மத்துக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு வேதம் அறிஞ்ச பெரியோர்கள்லாம் சொல்றார். தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. பல மகான்கள் சேர்ந்து சொல்றதுக்கு, பல பேர்கள் ஒரே விஷயத்தை சொல்றதுக்கு வதந்தின்னு பேர். இப்பவும் வதந்தியா கேட்டேன், வதந்தி வதந்திங்கிற பத்தியில அது வேதம் சொல்ற வாக்கியம். பிரம்மவாதினோ வதந்தி தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி. எல்லாரும் சொல்றார், தர்மம் தான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு சொல்ற. சததேதி பிரதிஜ்ஞாயே பரத்வாஜோ மகாயசாஹ பரதம் பிரத்யுவாச்சேதம் ராகவ ஸ்நேக பந்தனாதி. அந்த பரத்வாஜர் இப்படி எல்லாம் கேட்டதும் எல்லாரும் சௌக்கியம்னு சொல்லிட்டு வசிஷ்டரும் பரதனும் திருப்பி கேட்கிறார், உங்களோட சரீரம் தேக ஆரோக்கியமா இருக்கா, ஆசிரமத்துல அக்னிஹோத்ராதி கர்மாக்கள்லாம் நல்லபடியா நடந்துன்னு இருக்கா, ஆசிரமத்துல உள்ள பூந்தோட்டத்துல உள்ள செடிகள்லாம் புஷ்டியா இருக்கா. நான் ஆசிரமம்னாலே பூந்தோட்டம் தான் ஆசிரமத்தோட அடையாளம். புஷ்ப தோட்டங்கள்லாம் நன்னா இருக்கா, உங்களோட சிஷ்யாலாம் சௌக்கியமா இருக்காளா, ஆசிரமத்துல உள்ள பட்சிகள் மிருகங்கள்லாம் சௌக்கியமா. உள்ள மாதிரி வளர்ப்பாலாம் ரிஷிகள் ஆசிரமத்துல மிருகங்களை, மான் முயல். இன்னைக்கு சிங்ககிரி போனா மான் பார்க்கலாமே சிம்ம தபோவனத்துல.
மான் மயில் எல்லாமே பார்க்கலாம், புள்ள மாதிரி வளர்ப்பா. அதுவும் இப்போ இருக்கிற மகாசன்னிதானத்துட்டு ஓடி வரும் இந்த புள்ளிமான், குழந்தை மாதிரி வந்து மடியில இருக்கும், காலை நக்கும். சிங்ககிரியில பார்க்கலாம் போனா. எல்லார்ட்டையும் ஒரு அன்பு பிரேமை. சன்னியாசியாச்சே இப்படி இருக்கலாமா? அதுதான் அடையாளம். பிரேம தானே சன்னியாச லட்சணம். எல்லாரும் நன்னா இருக்கு, எல்லார்ட்டையும் அன்பு செலுத்த. அபயம்மத்த சுவாகான்னு அந்த சன்னியாச மந்திரம் என்ன சொல்றதுன்னா, சன்னியாசியா ஆறுத்தே அவன் சொல்ற மந்திரம், என்னை கண்டு இனிமே யாரும் பயப்படக்கூடாது, நானும் யாரை கண்டும் பயப்படலை. சன்னியாசியும் யாரை கண்டும் பயப்படக்கூடாது, சன்னியாசியை கண்டும் யாரும் பயப்படக்கூடாது. அதுதான் சன்னியாச தர்மம். அதனால எல்லா ஜீவராசிகளும் வந்து அண்டும். ஆலங்குடி சுவாமிகள்னு ஒரு சன்னியாசி பாகவதம் சொல்லிட்டு இருந்தால், செதலப்பதிங்கிற ஊர்ல 5-6 அடிக்கு நீளமான ஒரு கருணாகம் விடுவிடுன்னு வந்துடுத்து கதையில, பாதி கதையில. இவா போட்டு இருந்த பலகாய்க்கு அடியில போறது. அப்புறம் பாகவதம் சொல்றோமா ராமாயணம் சொல்றோமான்னு நான் சத்தியமா எனக்கு தோணாது. சரசரேன்னு அது பாட்டுக்குள்ள போச்சுன்னா பலகாய்க்குள்ள இப்ப என்ன ராமாயணமா பாகவதமா என்ன சொல்றோன்னே தட்டுக்கிட்டு போயிடும். கதை கேட்க வந்தவாள்லாம் பதறி போறாள். சுவாமிகள் கிட்ட போறதே அந்த சர்ப்பம் என்ன ஆகும் ஒண்ணு. கிராமத்துல இருந்து 2 உத்தர சுலுக்கி எல்லாம் எடுத்துன்னு வரால் குத்தரத்துக்கு. வெட்டி பொங்கன்னு விட்டால் சுவாமிகள். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் பாகவதம் சொன்னாலும் அது பலகாய்க்குள்ள அடியில பூந்துன்னு இருக்கு. நீங்கள்லாம் அதை ஏதாவது ஹிம்சை பண்ணுவேன்னு தான் அது என்ன வந்து அடி இருக்கு, சரணாகதி பண்ணிருக்கு. அதை அடிக்கக்கூடாது, எட்டி போங்கன்னு விட்டாலாம். அதுதான் உண்மையான சன்னியாசி லட்சணம். அதுதான் உண்மையான அந்த பாகவத லட்சணம். 1.5 மணி நேரம் அவ பாட்டுக்கு நிர்பயமா பாகவதத்தை சொன்னால் எழுந்து போட்டாள். அப்புறம் ஓடி போய் பலகா எடுத்து பார்க்கறாள், அந்த சர்ப்பத்தையும் காணும். எங்கேருந்து வந்தது, எங்க போச்சு ஒன்றும் தெரியல. சன்னியாசின்னா அப்படி, அதுதான் உண்மையான சன்னியாசம்ங்கிற. யாரை கண்டு பயம் இல்லை, யார்கிட்டையும் பயம் இல்லை, யாருக்கும் தன்னிடத்துல பயம் இல்லாத வாழறவாள். மிருகங்கள்லாம் இருக்குமா ஆசிரமம்னா, தானே வரும் அது. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிது வைரத்தியாகன்னா சிங்ககிரி வந்த காலத்துல ஆச்சாரியால் பார்க்கிறார். ஒரு தவளை பிரசவிச்சுன்னு இருக்கான், சர்ப்பம் கொடை பிடிக்கிறதா, மழை பெய்யறது. அந்த தவளையே ஏற்கனவே பிரசவ சிரமத்துல இருக்கு, மழை வேற பெஞ்சு அதை கஷ்டப்படுத்துறதேன்னு ஒரு பெரிய சர்ப்பம் நாகம் தலைய படம் எடுத்துட்டு இருக்கான் துங்கா நதி கரையில. இன்னைக்கு அந்த ஸ்நான கட்டத்துல அந்த பிம்பம் மறைஞ்சு வச்சிருக்கா. மானும் புலியும் உறைஞ்சிண்டு போறதான், சொரிஞ்சு கல்ல மாதிரி உறைஞ்சிண்டு போறதான். பசுவும் சிங்கமும் உறைஞ்சிண்டு போறதான். என்ன ஆச்சரியம்! நித்திய வைரிகளான இந்த மிருகங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஒற்றுமையா இருக்குன்னால் ரிஷிசிங்கருடைய ஆசிரமம். ஆச்சாரியால் சொன்னால் சிஷ்யால்கிட்ட இனிமே இங்கேதான் நான் இருக்க போறேன் அப்படின்னு பல காலம் இருந்தால் சிங்ககிரியில ஆச்சாரியால். ஆதிசங்கர பகவத்பாதால் காசிக்கு அப்புறம் அதிகமா இருந்த காலம் சிங்ககிரியில தான். ஆச்சாரியாலுடைய சரித்திரம் ஆதிசங்கர விஜயம் சொல்றது. ஆசிரமம்னு சொன்னால் அது தானே வரும். எல்லாம் பயமில்லாத இடம்னு அதுகளுக்கு தெரியுமா? வசிஷ்டோ பரதஸ்சைனம் பப்ரச்சதுரநாமயம் சரீரேக்மிஷு சிஷ்யேஷு விருக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. பழைய பட்சிகள்லாம் வந்து கூடு கட்டும், தானே வந்து மயில்லாம் வந்து ஆடும், குயில்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும் மரக்கலையில. உண்மையான ஆசிரமத்தினுடைய மகாத்மா ஒருத்தர் இருந்தாலானால் இதெல்லாம் அடையாளமா. பரத்வாஜரை பார்த்து வசிஷ்டரும் பரதனும் கேட்கிறாள், நம்ம ஆசிரமத்தில் உள்ள மிருகங்கள்லாம் சௌக்கியமா இருக்கா, விரக்ஷங்கள்லாம் சௌக்கியமா, பட்சிகள்லாம் சௌக்கியமா? விரக்ஷேஷு மிருகபக்ஷிஷு. உடனே அவரும் சததேதி பிரதிஜ்ஞாயே பரத்வாஜோ மகாயசா பரதம் பிரத்யுவா சேதம் ராகவ ஸ்நேக பந்தனாதி. அதெல்லாம் இருக்கட்டும் பரதா, எல்லாரும் சௌக்கியம்னுட்டு பரத்வாஜர் ராமனிடத்துல உள்ள ஒரு அதி பிரியத்தினால ஒரு வார்த்தை கேட்டாராம். வால்மீகி சொல்றார் ராகவ ஸ்நேக பந்தனாது அப்படின்னா. ராகவன்ட்ட உள்ள ஒரு அந்யாதிருஷமான பிரியத்தினால பரத்வாஜர், அது இருக்கட்டும் பரதா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்த, இவ்வளவு சைன்யத்தோட எதற்காக நீ இங்க வந்தே மந்திரிமார்களோட? கிமிகாகமனே காரியம் தவ ராஜ்யம் பிரசாசதா ஏததா சக்ஷ்வமே சர்வம் நகிமே சுத்தியதே மனஹா. நீ ராஜ்யத்தை ஆளணும்னு உங்க அப்பா வரம் கொடுத்திருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க ராஜ்யத்தை ஆள வேண்டியவன் இங்க வந்ததோட உத்தேசம் என்ன? எனக்கு அதை சரியா சொல்லு, என் மனசுல ஒரு குழப்பம் இருக்குன்னாராம். என்ன அர்த்தம்னால், ராமனுக்கு ஏதான அபராதம் பண்ணிடுவானோ பரதன் அப்படிங்கிற பாவனையில கேட்கிறா. இப்படி சைன்யத்தை திரட்டின்னு வந்தாலானால் சுஷுவேயமித்ரக்னம் கௌசல்யானந்த வர்தனம் பிராத்ரா சக சபாரியோயதி சிரம் பிரபுராஜிதோவனம்
நியுக்தஹ ஸ்ரீநியுக்தேனே பித்ராயோசு மகாயசாஹ வனவாசி பவேதீஹே சமாஹா கில சதுர்தசே கச்சின்ன தஸ்யா பாபஸ்யே பாபம் கர்த்துமிஹேச்சசி அகண்டகம் போக்துமனா ராஜ்யம் தஸ்யானுஜஸ்ய ச. கௌசல்யாதேவியால எல்லாரையும் சுகமா வாழ வைக்கிறதுக்காக ஒரு புத்திரனை பெத்தாள் கௌசல்யம்மா. ஆனந்தவர்தனம், எல்லாரையும் சந்தோஷமா வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளைய பெத்தாலாம். துஷ்ட பிள்ளையா இருந்ததுன்னா லோகத்துல இப்படி ஒரு பிள்ளைய பெத்து விட்டாலே ஒரு பாபின்னு திட்டுவார். ஒரு அப்பாவும் பிள்ளையும் அம்மாவையும் புள்ள துஷ்டனா இருந்தானா இப்படி ஒரு பிள்ளைய பெத்து விட்டானே ஒரு பாவி அப்படின்னு அப்பாவை திட்டுவாள், அம்மாவை திட்டுவாள். லோகத்துக்கு இப்படி ஒரு உபதிரவத்துக்கு ஒரு பிள்ளைய பெத்தாலே எப்ப சந்தோஷப்படுவான்னால் தன் மகனை சான்றோன்னு கேட்ட தாய் அப்படின்னார் வள்ளுவர். நல்ல குழந்தை, இவ அப்பா யாரு அம்மா யாரு அப்படின்னு லோகத்துல விசாரிச்சாலானால் நல்ல குழந்தையா இருந்தாதான் இவ அப்பா யாரு அம்மா யாருன்னு விசாரிப்பார். இல்லைன்னா தெரியாதவாளா இருந்தா கூட திட்டுவார். அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியலன்னா கூட இப்படி ஒரு பாவியை பெத்த புள்ள நிச்சயம் மகாபாவியா தான் இருக்கணும். அவன் போக்கிரியா இருந்தாதான் இவன் சாக்கிரியா இருப்பான். லோகத்திலையும் பார்க்கிறோமோ அப்படித்தானே இருக்கும். திட்டுவார். நல்ல பிள்ளைய பெத்தா லோகம் கொண்டாடுவார். மகர்ஷி உள்பட சொல்றார், சுஷுவேயம் அமித்ரக்னம். அமித்ரக்னம் சத்ருக்கள் எல்லாம் பரிதவிக்க பண்றவன், சத்ரு நிகிரக தக்ஷனவன் ராமன். கௌசல்யானந்தவர்தனம், கௌசல்யக்கும் ஆனந்தத்தை கொடுப்பான், லோகத்துக்கும் ஆனந்தத்தை கொடுப்பான். அவன் சகோதரன் லக்ஷ்மணனோட பத்னியோட கூட பிராத்ரா சக சபாரியோ யதி சிரம் பிரவ்ராஜிதோவனம் நியுக்தா ஸ்திரீ நியுக்தேனே, காட்டுக்கு அனுப்பப்பட்டார். எதுக்காக அனுப்பப்பட்டார்? ஏதாவது தப்பு பண்ணாரா? தப்பு பண்ணாதான் காடுக்கு அனுப்புவாள், நாடு கடத்துவாள். அவர் ஒன்றும் தப்பு பண்ணல, என் பிரபு ராமன் ஒன்றும் தப்பு பண்ணல. ஸ்திரீநியுக்தமாய் ராஜா அமைச்சார். நியுக்தா ஸ்திரீநியுக்தேனே பித்ராயோசோ மகாயசாஹ. அப்பா இருக்காரே அவர் ஸ்திரீக்கு வசங்கதனாய் 14 வருஷம் வனவாசம் போன்னு அமைச்சார், கட்டளை போட்டார். வனவாசி பவேதீஹே சமாஹா கில சதுர்தசா. 14 வருஷம் வந்திருக்கார். அப்படி அப்பாவுக்காக தர்மத்துக்காக காட்டுக்கு வந்த ராமன் ஒரு தோஷமும் இல்லாதவர். அவர் தம்பியும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. அப்பேற்பட்டவர் அவளுக்கு ஏதாவது கொடுமை பண்றதுக்காக நீ இப்ப இங்க வந்திருக்கிய, அது மாதிரி எல்லாம் நீ வரலேன்னு நான் நம்புறேன் பரதா. காட்டுக்கு வந்த இடத்துலயும் அவளை எதுவும் ஹிம்சை பண்ணான். ஏற்கனவே உங்க அம்மா வரன் வாங்கி அவளை கஷ்டப்படுத்தின்னு இருக்காள் காட்டுக்கு அமைச்சு. வந்த இடத்துலயும் காட்டுல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்திலையும் ஏறதான அவளுக்கு அபச்சாரம் பண்றதுக்கு நீ வரலேன்னு நான் நினைக்கிறேன் பரதா. என் வார்த்தையை நீ வந்து சத்தியமாக்கு. அகண்டகம் போக்துமனா ராஜ்யம் தஸ்யானுஜஸ்ய ச. சொல்லு அப்படின்னதுமே ஏவமுக்தோ பரத்வாஜம் பரதா பிரத்யுவாஜா. இப்படி பரத்வாஜர் கேட்டதுமே கரகரகரன்னு கண்ணால கண்ணீர் விட்டாராம் பரதன். பரியஸ்ரு நயனோ துக்காதே வாச்சா சம்சஜ்ஜமானயா. அஸ்ரு அப்படின்னா கண்ணுல வர ஜலத்துக்கு பேர். ஸ்மஸ்ரு அப்படின்னா மூஞ்சியில முடிக்கிற முடிக்கு பேர். முகத்துல முடிக்கிற முடிக்கு ஸ்மஸ்ருன்னு பேர், தாடிக்கு. அஸ்ருன்னு பேரு கண்ணுல வர ஜலத்துக்கு. பரியஸ்ருநயனஹா துக்காதி. அஸ்ருநயனஹா பரிதவிச்சுண்டு கண்ணால கரகரன்னு கண்ணீரை கொட்டிண்டு வாச்சா சஜ்ஜமானயா வாய் தவிதவித்துண்டு சொன்னாராம். பரத்வாஜர் இப்படி கேட்டதுமே ஐயோ என் ஜென்மா அப்படி ஆயிடுது, மகான்கள் உள்பட என்ன சந்தேகப்படுறா போல எனக்கு இப்படி ஒரு அபவாதம் நேர்ந்ததே, எங்க அம்மா வாங்கி வச்சாலே. ஹதோஸ்மி எதிமாமே எவம் பகவானபி மன்யதே மத்தோன தோஷமாசங்கே நைவம் மாமனுஷாதிஹி. நீங்க உங்க வாக்கால இப்படி சொல்லலாகாது. பாபத்துக்கு ஒரு நாளும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். மனசாலையும் பகவானான நீங்கள் இப்படி மனசுல ஒரு நாளும் நினைக்க கூடாது. மகாத்மா நீங்கள் பரத்வாஜர், நீங்க உங்க வாக்கால அப்படி சொல்லக்கூடாது. நைததிஷ்டம் மாதாமே யதவோச்சன்மதம் தரே நாகமேதே ந துஷ்டஸ்சே ந தத்வச்சன மாததே. எங்க அம்மாக்கு சந்தோஷம்னு அவள் ஏதோ கேட்டு ராஜ்யத்தை வாங்கிண்டால், சத்தியமா சொல்றேன் அவள் கேட்டதுல கூட எனக்கு சந்தோஷம் இல்லை.
அவள் வாங்கி கொடுத்த ராஜ்யம் அப்புறம் இருக்கட்டும், அவள் கேட்டதுலயே பத்தியா எனக்காக ஒருத்தர் கேட்டால்னா அது சந்தோஷப்பட்டு வாழணும். அது நடந்தது நடக்காத போச்சு, ஒருத்தர் கேட்டார் எனக்காக, என்னாலே ஜீவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் வரும். எனக்காக ஒருத்தர் கேட்டார் பாத்தியா, நான் கேட்கல அவர் கேட்டார் பாத்தியான்னு வரும். அந்த வார்த்தையில கூட நான் சந்தோஷப்படலைன்னாராம் பரதன். ந செய்ததிஷ்டம் மாதாமே எதவோ சன்மதம் தரே. அவளுடைய வார்த்தையை நான் ஒரு நாளும் அங்கீகரிக்கல, அது தர்மமும் கிடையாது. நாகமேதே ந துஷ்டே நதத்வச்சன மாததே. அதை நான் ஏத்துக்கவும் இல்லை, என் மனசு அதனால சலிக்கவும் இல்லை. சொத்துன்னு வந்தா கொஞ்சம் மனசு சலிச்சுடும், பணம் தான் பெருசுன்னு ஆயிடும் எல்லாத்துக்கும் மேல. புத்திராத் பிரேயா வித்தாத் பிரேயான்னா உபனிஷத்துல போய் அகம் துதம் நரவியாக்ரம் உபயாத பிரசாதகா பிரதிநேதும் அயோத்தியாஞ்சே பாது தஸ்மாபிவந்திதும். பிள்ளைய எல்லாருக்கும் மேல பிரியம்பான். தூங்கின்னு இருக்கான், ராத்திரி வீட்டுல தீ பிடிச்சுன்னு கொடுத்தோம், பதறி அடிச்சுன்னு ஓடி வந்துட்டான். வெளியிலேருந்து கத்துறான், நான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற பணத்துல ஒரு பகுதியை தரேன், உள்ள இருக்கிற என் பிள்ளைய யாராவது காப்பாத்தி கொடுப்போங்கிறான். நீ போயே 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேன், தீல மாட்டின்னு இருக்கிற என் பிள்ளைய எப்படியாவது மீட்டுன்னு வந்து விடுவோங்கிறான். இவன் போக வேண்டியதானே, இவன் புள்ளதானே. ஏன் போலேன்னால் பிள்ளையை விட பணம் பெருசு, தாம் பெருசு, பணத்தை கூட கொடுத்துடுறேங்கிறான். புத்திராத் பிரேயா வித்தாத் பிரேயா, எல்லாத்தையும் விட பெருசு ஆத்மா. நான் பொழைச்சா போறோம்னு தானே முதல்ல ஓடி வந்தான். அப்புறம் வெளியில வந்து சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைய பத்தி கவலைப்படுறான். எல்லாத்தையும் விட பெருசு தான்கிற சொத்துன்னு வந்துட்டா எல்லாம் மறந்து போயிடும் சில பேருக்கு. ஆனா பரதன் எவ்வேற்பட்ட மகாத்மாங்கிறத சொல்றார். நான் அந்த நரவியாகிரனே ராமனே மனசார எப்போது நினைச்சுட்டு இருக்கேன், அவனுடைய பிரசாதத்துக்கு ஏங்கின்னு இருக்கேன், ராமானுகிரகத்துக்கு ஏங்கின்னு இருக்கிறவன் நான் ராமபக்தன்னு நீங்க என்ன பார்க்க. சொத்துக்கு ஆசைப்பட்டவன் என்ன நினைச்சு விடாதீங்க. அகம் துதம் நரவியாகிரம் உபயாத பிரசாதகா. இந்த ராமனுடைய பிரசாதத்துக்காக எப்போது ஏங்கின்னு இருக்கிறவன். பிரதிநேதும் அயோத்தியாஞ்சே பாதூதஸ்யாபிவந்திதும். இப்படியான அவன் காலில் போய் என் தலையை முட்டி அவரை அயோத்தி அழிச்சுன்னு போறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்க மனசுல இப்படியே என் விஷயமா இருக்கட்டும் அபிப்பிராயம், வேற எந்த அபிப்பிராயமும் என் விஷயமா நீங்க நினைச்சுடாதீங்க மகாத்மா. தும்மாமேவம் கதம் மத்வா பிரசாதம் கர்த்துமர்ஹசி. நான் ராமபக்தன், ராமனுடைய தாசன் நான். அந்த திருஷ்டியிலேயே என்ன நீங்க பாருங்கோ, எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, எங்க ராமன் நான் எங்க இருக்காருன்னு சொல்லுங்கோ. தும்மாமேவம் கதம் மத்வா பிரசாதம் கர்த்துமர்ஹசி. சம்சமே பகவன் ராமஹா கொசம்பிரதி மஹீபதிஹி. அந்த ராமன் எங்க இருக்காரு இப்பவே எனக்கு சொல்லணும்னு சொல்ல. வசிஷ்டாதிபிரித்விக்பிஹி யாச்சிதோ பகவான் ஸ்ததஹா. உடனே வசிஷ்டரும் பரத்வாஜர்கிட்ட பரதனுக்காக சொல்றாராம். கூட வந்த ரித்விக்களும் வசிஷ்டாதிகளும், நீங்க நினைக்காதீங்க அப்படி, அவன் ராமபக்தனவன், அவன் ராமதாசன், அவன் நீங்க அப்படி நினைக்காதீங்கன்னு இவாளு சிபாரிசு பண்ணினாலாம். வசிஷ்டாதிபிரித்விக்பிஹி யாச்சிதோ பகவான் ஸ்ததஹா உவாச்சதம் பரத்வாஜஹ பிரசாதாத் பரதம் வச்சஹா. உடனே பிரசன்னமாயி பரத்வாஜன் மேல பேசினார். அப்பா பரதா, உன்னோட ஹிருதயம் எனக்கு தெரியும்டா, யாராவது எங்கேயாவது ஒரு மூலையில கூட உன்னை பத்தி தப்பா நினைச்சுடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு சம்பாஷணை நான் பண்ணேன்டா. உனக்கு ராமன்ட்ட எத்தனை பக்தி இருக்குங்கிறது லோகம் அறியணும். யாராவது பேச்சு கொடுத்தாதானே அவ மனசுல என்ன இருக்குன்னு வெளியில வரும். தொய்யே தத் புருஷ வியாக்ரே யுக்தம் ராகவ வம்சஜே. நீ சூரிய குலத்துல வந்தவன்டா, எல்லாத்துக்கும் மேல ரங்கநாதனை ஆராதிக்கிறவனுக்கு இது மாதிரி குக்கட் மைண்டு வருமாடா? ரங்கநாதனை ஆராதிக்கிறவனுக்கு இது மாதிரி சொத்துல புத்தி போகுமா? தொய்யே தத் புருஷ வியாக்ரே யுக்தம் ராகவ வம்சஜே. ஹரிச்சந்திரன் பிறந்த குடும்பம் நீ, நந்திதேவன் வந்த குடும்பம், ரகு வந்த குடும்பம் நீங்கள். குருவிருத்தி தமச்சைவே சாதுணம் சானுயாயிதா. எல்லாத்துக்கும் மேல பெரியோருடைய அடிவைப்பு அனுசரிச்சு வரவன் நீ. ஜானே சை தன் மனஸ்தம் தே திருடீகரணமஸ்திதி. உன் மனசுல இருக்கிறத நான் இன்னொரு தடவை தீர்மானம் பண்ணிட்டேன், அதை எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அப்ருச்சம் துவாம் தவாத்யர்த்தம் கீர்த்திம் சமபிவர்தயன்னி. உன்னோட கீர்த்தி இன்னும் பரவணும் லோகத்துல. இந்த மாதிரி பரத்வாஜர் கேட்டார். பரதன் கண்ணும் கண்ணீருமா சொன்னான்ங்கிறதுல உன்னோட கீர்த்தி பரவணும். ஜானே சராமம் தர்மஜ்யம்
சசீதம் சகலக்ஷ்மணம். இப்ப சொல்றேன், ராமன் எங்க இருக்காருன்னு நான் அறிவேன். யானே நான் அறிவேன்டா பரதா, ராமனையும் அறிவேன், ராமனோட இருக்கிற லக்ஷ்மணன் சீதை எல்லாரையும் நான் அறிவேன். ஜானே சராமம் தர்மஜம் சசீதம் சகலக்ஷ்மணம் அசௌ வசதி தே பிராதா சித்திரகூட்டே மகாகிரௌ. ஒரு பக்கத்திலே கிட்டக்கதான், அசௌ அப்படின்னா பக்கத்துல இருக்கிறத சொல்றேன். இதம பிரத்யக்ஷகதா, தோருக்கு பக்கத்திலே அப்படின்னு பிரயாகையிலேருந்து அவ்வளோ கிட்டக்க இருக்கு சித்திரகூட்டம். இன்னைக்கு அப்படித்தான். அசௌ வசதி தே பிராதா சித்திரகூட்டே மகாகிரோ. அண்ணா எங்க இருக்காருன்னு கேட்டியே, தோர்க்கார் சித்திரகூட்டத்துல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் பரதா, எனக்காக இந்த ராத்திரி நீ இங்க தங்கணும். ராமபக்தாலான உங்களுக்கெல்லாம் நான் ஆதித்யம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஆதித்யத்தை ஏத்துக்கணும். இங்க தங்கிட்டு நாளை கார்த்தால சித்திரக்கூட்டம் போலாம், நான் வழி காமிக்கிறேன். ஸ்வஸ்துகம் தாசிதம் தேசம் வசாத்திய சகமந்திரிபிஹி ஏவம் மே ஏதம் மே குரு சுப்ராஜ்ஞே காமம் காமார்த்த கோவிதா. காமம் அர்த்தம் எல்லாத்தையும் அறிஞ்சவன் நீ. நான் சொல்றேன், நான் சொன்னதை கேளு. சைன்யத்துக்கெல்லாம் நான் உபச்சாரம் பண்ண போறேன், பெரிய டின்னர் பண்ண போறேன் ராமசேனைகளுக்கு. பரதனோட கூட வந்தவாளுக்கு ததி ஆராதனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ததஸ்ததே, இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம். ததஸ்ததேத்யேவமுதார தர்சனஹ பிரதீத ரூபோ பரதோ ப்ரவீத்வசஹ சகார புத்திம் ச ததா ததாஸ்ரமே நிஷாநிவாசாய நராதிபாத்மஜஹ. இப்படி ஒரு மகாபுருஷர் சொல்றதே அதை தட்டக்கூடாது, மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சுட்ட சக்கரவர்த்தி குமாரன் ததேதி, நீங்க சொல்றபடியே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படிங்கிறதோட பரத்வாஜர் ஆதித்யம் கொடுக்க எத்தனை பண்ணினார்ங்கிறதோட இந்த சர்க்கம் முடியறது. அடுத்த சர்க்கம் அவருடைய ஆதித்யம், ரொம்ப பெரிய சர்க்கம். அதனால அவசியமா சில ஸ்லோகங்கள் பக்தி பூர்வமா உள்ளதை சொல்றேன். அப்புறம் அவருடைய ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு நேர சித்திரக்கூட்டத்துக்கு கிளம்புறாள். அதுக்கு அடுத்த சர்க்கம் ராமனை போய் தரிசனம் பண்ண போறார். ராமனை பார்க்காத என் மனசு சாந்தி அடையாதுன்னு கிட்ட நெருங்க நெருங்க ரொம்ப தாபப்படுறார். சத்ருக்னனிடத்துல அந்த ராம பக்தி, பரதனுடைய பக்தி, ராமனிடத்துல பரதனுக்குள்ள பக்தி எல்லாம் ரொம்ப அத்தியாச்சரியமா வால்மீகி சொல்றார். இந்த புண்ணிய சரித்திரங்கள்லாம் மேலே இன்னிலேருந்து ஒரு வாரம் இன்னும் மிச்ச ராமாயணம். அதில் இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுது, ஒரு 6 நாள் இருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் அநேகமாக ராமரும் பரதரும் சேர்ந்து கச்சித் சர்க்கம் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடங்கள்லாம் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் இந்த எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாப்த்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 ஸ்வதீர்த்தமிருத்பஸ்ம மிருதங்கபாஜாம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாய ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஐ சுமனஸ்ஸு மனஸ்ஸு 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 மனோகர காந்தியுதே ஸ்ருத ரஜனீ 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 ரஜனீகர சுனயன விப்ரமர பிரமர 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 பிரமராதிபதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்தினி சஹித மகாஹப மல்லபதல்லிக மல்லிதரல்லக மல்லரதே விரச்சித வல்லிக பல்லிக மல்லிக பில்லிக பில்லிக வர்கவ்ருதே சிதகிருத புல்ல சமுல்ல சிதாருண தல்லஜ பல்லவ சல்லலிதே
जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि नीलतर जालधर फालहरि रम्यं लोलतर शीलयुत बालजनलीलं जालनतिशीलमपि पालयितु कामं वातपुरनाथमिव मातमुद कंसरण हिंसमिह संसरण जाते क्लांतिधर शांतिकर कांतिजर वीतम वातमुख धातु जनिपात भय खातम वातपुरनाथमिव मातनुदब्जे गोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम नमः पार्वती पदये सद्गुरु आंजनेय मूर्ति स्कंदा வந்துட்டானா ஸ்கந்தா